الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை பெற்றவர்களாக, இறைமறையை நம்முடைய கையில் ஏந்தியவர்களாக, அல்லாஹ்வினுடைய அருள் கொடைகளை சுமந்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையின் பயணத்தை துவங்குகிற பொழுது பல்வேறு கட்ட ரீதியிலான சம்பவங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுகிறது. ஒரு சிறு குழந்தையிலிருந்து அந்த குழந்தை வளர்ந்து 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 ஒவ்வொரு பருவமாக வருகிறது. அந்த மனித பருவம் முடிகிற பொழுது முதிய பருவத்திலே முடிகிறது. இப்படி அந்த சிறு குழந்தையில் இருக்கிற பொழுது அதற்கு பிடித்தது கிடைக்காதா என்கிற ஒரு பிரச்சனை. இளமை பருவத்தை அடைகிற பொழுது பிற இயக்கங்களை பார்த்து அது நமக்கு கிடைக்காதா என்கிற ஒரு பிரச்சனை. இளமை பருவத்தை தாண்டுகிற பொழுது இப்படி ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏதோ ஒரு பிரச்சனையைத்தான் மனிதர்கள் சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, பல்வேறு கட்ட ரீதியிலே பிரச்சனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் முடிந்த அளவிற்கு பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் இருக்குல்ல, இந்த மன நிம்மதி இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பொருளாதார ரீதியா பிரச்சனையா, அதை வேறு ஒரு விதமாக கையாளக்கூடிய யுக்தியை கையாண்டுகிறார்கள். குடும்ப ரீதியாக பிரச்சனையா, அதையும் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த எல்லா பிரச்சனையும் சேர்ந்து மன நிம்மதி இல்லாமல் ஆக்குகிற பொழுது, மனதில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிற பொழுது, மன கஷ்டத்தை அவர்கள் சுவைக்கின்ற பொழுது அதற்கு ஒரு தீர்வு காண முடியாமல் ஏதோ தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதை போன்றும், வீட்டில் ஒரு மூலையில் போய் அமர்ந்து கொண்டு யாரிடமும் பேசாமல் தனிமையை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடும் என்கிற ஒரு அச்சத்தோடு பயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார்கள். இதை தாண்டி இன்னும் பெரும்பான்மையான மனிதர்கள், முஸ்லிம்கள் உட்பட, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நெருக்கடியாக போகின்றதே என்ற ஒரு சிந்தனையை மேற்கொண்டு தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கும் விழக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது பொருளாதார ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ அல்ல, இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த மன நெருக்கடி தான். இப்ப இந்த மன நெருக்கடிக்கு தீர்வே கிடையாதா? நம்முடைய மனம் நிம்மதியாகாதா? எத்தனையோ பணக்காரர்கள், ஏழைகள் உட்பட தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம், தான் சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மனோ தத்துவ டாக்டர்கிட்ட போய் போட்டு குமிக்கிறாங்க. அவர் என்ன செய்வாரு? ஒரு அரை மணி நேரம், ஒரு 25 நிமிடம் தன்னால் முடிந்த அளவிற்கு ஏதோ ஒரு அறிவுரை வழங்குவார். அதை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் அல்லது 2 நாள் நிம்மதியாக இருப்பார்களே தவிர மீண்டும் அந்த பிரச்சனை அவருடைய மனதில் நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இப்படி மனதிற்கு ஒரு தீர்வு இல்லாமல் மன நிம்மதியை தேடி மருத்துவரிடத்தில் அணுக, அந்த மருத்துவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அவருக்கே நிம்மதி இருக்காது. இப்படி எல்லா மனிதர்களும் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட மன நிம்மதி என்பது எங்கு கிடைக்கும் என்பதில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் தான் ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்பது ஒரு இனிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட போதனைகள் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமுக்கான போதனையாக இருக்காது. உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு கையாள வேண்டும், எதை செய்தால் மனித குலம் சரியாக இருக்கும், எதை செய்தால் மனித குலம் சீராக இருக்கும், எதை செய்தால் மனித குலம் தவறான பாதைகளை செல்லாமல் நிம்மதியான முறையிலே பயணிக்க முடியும் என்கிற அனைத்து அம்சங்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. முக்கியமாக இஸ்லாத்திலே குரான் இருக்கிறதே, திருக்குரான், இறைவன் புறத்திலிருந்து வந்த இந்த குரானை நாம் படித்து பார்க்கிற பொழுது, அதில் உள்ள போதனைகளை படிக்கிற பொழுது, அதில் உள்ள அறிவுரைகளை படிக்கிற பொழுது எல்லாவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அடிப்படையாக மன நிம்மதிக்கும் பல தீர்வுகளை இந்த குரான் வழங்குகிறது. பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மன கஷ்டம் ஏற்படுகிறது, நிம்மதி இல்லை என்று சொல்லி வெளியே திரிந்து கொண்டு புலம்பக்கூடிய ஒரு காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் கையிலே தங்கம் இருக்கிறது. கையிலே தங்கத்தை வைத்துக் கொண்டு நான் ஏழையாக இருக்கிறேன், பணக்காரனாக இல்லை, என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்று திரிந்து கொண்டிருக்கிற வண்ணம் கையிலே குரான் இருக்கிறது, அதிலே அனைத்து மருத்துவமும் இருக்கிறது, மன நிம்மதிக்குண்டான தீர்வும் அதில் இருக்கிறது. அதை மறந்தவர்களாக உலகத்திலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய முறைகளை சொல்லித் தருகிறார்.
அதில் நிறைய இருந்தாலும் சில பண்புகளை அல்லாஹ் பேசுகிறான். முக்மீன்களாக இருந்தால், இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், இறைவனை நம்பி வாழக்கூடிய இந்த உலகத்திலே இறைவனை நம்பி முழு மனதோடு ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இத்தகைய பண்புகளை எல்லாம் இவர்கள் பேணுவார்கள். இப்படி பேணுகிற பொழுது இவர்கள் தான் முக்மீனாக இருக்க முடியும். இதுதான் முக்மீனான பண்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறைசாற்றுகிறான். ஆல் இம்ரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் தர்ராஇ, அவர்கள் செல்வ செழிப்பிலும் வறுமையான இருக்கிற பொழுதும் தர்மம் செய்வார்கள். வல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபினா அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். இந்த மூன்று பண்புகளை அல்லாஹ் முதலில் சொல்லித் தருகிறான். இதை சொல்லிவிட்டு இதுதான் முக்மீன்களுடைய பண்புகளாக இருக்க முடியும், இவர்கள் தான் முக்மீன்கள் என்றும் அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக உடைக்கிறார். இத்தகைய பண்புகளை முக்மீன்கள் மேற்கொள்ளுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு அந்த மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடியும். தர்மம் செய்வதனால நிம்மதி ஏற்படுமா? கோபத்தை அடக்கினா நிம்மதி ஏற்படுமா? மக்களை மன்னிச்சுட்டா நிம்மதி ஏற்படுமா என்பன போன்ற ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய தர்மம் குறித்த பல போதனைகளையும் அறிவுரைகளையும் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அபு சுஃபியான் என்கிற ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக ஹெராக்லியஸ் என்கிற ஒரு மன்னரை பார்ப்பதற்காக அங்கு போறார். அப்ப அந்த நேரத்தில் நபிகளாரை குறித்து அவரிடத்தில் வினவப்படுகிற பொழுது கூட அந்த நேரத்தில் நபிகளாரோடு அவர்கள் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை. இருந்தாலும் நபிகளாரை பற்றி சொல்லுகிற பொழுது பல பண்புகளை அடுக்கி வருகிறார். அதில் அவர் தர்மத்தை ஏவக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னும் நபிகளார் பல இடங்களில் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தில் சிறந்தது தர்மம். ஏன் இந்த அளவிற்கு நபிகளார் தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? முதர் என்கிற ஒரு கூட்டம் வருகிறது. நபிகளாருடைய சபையிலே நபிகளாரோடு சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது மிக வறுமையான ஒரு சூழல். நபித்தோழர்களா எழுந்து உதவி செய்யாமல் உட்கார்ந்து இருக்கிறார்களே என்பன போன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு நபிகளாருக்கு முகம் சிவப்புகிறது. சிவப்பாகிய உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்வர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதரும் என்ன சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். ஓதிய மாத்திரம்தான் நபித்தோழர்கள் அனைவரும் விரண்டு ஓடி போய் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் முடிந்த அளவிற்கு எடுத்து வந்து கொட்டுகிறார்கள். அப்ப அதற்கு பிறகுதான் நபிகளாருடைய முகம் மாறுகிறது. அப்ப இந்த அளவிற்கு நபிகளார் தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் சிறந்தது தர்மமாகவும் இருக்கிறது. இதை நாம் செய்கிற பொழுதும் நிம்மதி பெறலாம். ஒரு சம்பவம் சொல்கிறேன், கேளுங்கள், அனுபவித்திருக்கலாம். நாம் ஒரு பயணத்திற்காக சொல்லுகிறோம் அல்லது வேறு எங்கேயோ போவதற்காக செல்லுகிறோம். நம்மை நோக்கி நிறைய ஏழைகள் எல்லாம் வருவார்கள். அப்போ ஒரு சிறு குழந்தை ஓடி வருகிறது. பார்க்கவே மூஞ்சி ரொம்ப வாடி போய் பாவமா இருக்குது. நம்மகிட்ட வந்து, ஐயா கொஞ்சம் காசு கொடுங்க, 3 நாள் 4 நாள் நான் சாப்பிடல, ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்குது. நம்ம அந்த நேரத்தில் பல கஷ்டங்களில் இருக்கும். நம்முடைய உள்ளமெல்லாம் கடுப்பா இருக்கும். என்னடா இது வாழ்க்கையே இப்படி போய்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அந்த குழந்தை ஓடி வருது. நம்மளும் மனசு கேட்காம சரின்னு ஒரு 10 ரூபாய் கொடுத்துருவோம். அப்ப அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கிறோம், ஒரு புன்முறுவல். நீங்க நல்லா இருக்கணும், இன்னைக்கு தான் நான் சாப்பிட போறேன், நல்ல வேளை நீங்க காசு தந்துட்டீங்க என்று சொன்ன அந்த வார்த்தையும், அந்த குழந்தையினுடைய வார்த்தையும், அந்த குழந்தையினுடைய புன்முறுவலும் எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும், எவ்வளவு மன கஷ்டத்தில் இருந்தாலும், அந்த நேரத்திலே அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய விதமாக, உடைத்து எரியக்கூடிய விதமாக நம்முடைய மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும். அனுபவித்திருப்போம்ல. இது குழந்தைகள் என்று அல்ல, நம்முடைய மனைவிக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, அல்லது நம்முடைய உறவினர்களுக்கும் சரி, அல்லது மற்ற வேற ஒரு நபர்களுக்கும் சரி, நம்முடைய பொருளாதாரத்தை நமக்கு செலவழிப்பதை தாண்டி பிறருக்கு செலவழிக்கிற பொழுது, அதன் மூலமாக அவருடைய நல்ல வார்த்தைகள், பிரார்த்தனைகள், புன்முறுவல்களை நாம் பார்க்கிற பொழுது, சந்திக்கிற பொழுது, நம்மளை அறியாமலேயே நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுகிறது. முக்மீன்களுடைய பண்புகளா அல்லாஹ் எதற்கு சொல்லுகிறான் என்று தெரிகிறதா? ஒரு முக்மீனுடைய பண்பாக அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுகிறான் என்றால், இந்த உலகத்திலும் அதன் மூலமாக நன்மை இருக்கும், மறுமையிலும் நன்மை இருக்கும். இந்த தர்மம் என்பது இவ்வளவு பெரிய ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். பெரும்பான்மையான குடும்பம் பிளவுவதற்கு காரணமே இந்த அடிப்படை கோபமாகத்தான் இருக்கும். முந்தையெல்லாம் திருமணம் செய்திருந்தார்கள் என்றால் பல வருடம் வாழ்வார்கள். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் குடும்பம் நிம்மதியாக போகும்.
அந்த மனைவிக்கும் கையாளக்கூடிய முறை தெரியும், அந்த கணவனுக்கும் கையாளக்கூடிய முறை தெரியும். ஆனால் இன்றைய சூழலை பாருங்கள், திருமணம் நடக்கிறது, நடந்து முடிந்த ஒரு வருடம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வாரத்திலேயே குலா தலாக் என்று நிற்கிறார்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உத்திரமேரூர் கிளை, காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செனையா கிளை, கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடுவீரப்பட்டு கிளை, காஞ்சிபுரம் மாவட்டம். இஸ்லாம் இதை அனுமதிக்கிறது. இதை நான் குற்றம் சொல்ல வரவில்லை. ஆனால் எதற்காக இவர்கள் பிரிகிறார் என்ற காரணத்தை பார்க்கிற பொழுதுதான் மிக வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஒண்ணுமே இல்ல, சின்ன பிரச்சனை. ஆபீஸுக்கு போயிட்டு கணவர் வீட்டுக்கு வருவாரு, சாப்பாடு நல்லா இருக்காது, குழம்பு உப்பு இருக்காது, ஏதோ ஒரு விஷயம், உடனே தட்டை தூக்கி எறிகிறது. என்னடி சமைக்கிற, வெளியே போயிருந்தா நிம்மதியா ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்பேன், கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா, எங்க அம்மா கைப்பக்குவம் என்ன தெரியுமா, கணவர் புலம்ப ஆரம்பித்த உடனே மனைவிக்கு அங்க ஏறிடும். மண்டைக்கு ஏறினோட என்ன செய்வாங்க, நான் எங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஏற்படும். ஒரு சாதாரண உப்புக்காக அந்த குடும்பமே பிளவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை வரும். நீ என்னடா பேசுறதுன்னு கணவர மனைவி மரியாதை எல்லாம் பேசி குடும்பமே அப்படி பிளவு ஏற்பட்டு குலா தலாக் என்று நிற்கிறார்கள். இதையா இஸ்லாம் வலியுறுத்துகிறது, இதையா இஸ்லாம் போதிக்கிறது. நபிகளார் அவருடைய காலத்தில் கூட இந்த மாதிரி பிரிதல் சம்பவம் ஏற்படுகிற பொழுது முடிந்த அளவிற்கு நபிகளார் இணைத்து வைக்கத்தான் முயற்சி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அந்த கணவன் மனைவி மத்தியில் உள்ள ஒரு புரிதல் தன்மை இல்லாத காரணத்தினால் அந்த கணவன் மனைவிக்கு ஒரு பிள்ளை இருக்கிற பொழுது இவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்து அந்த பிள்ளைக்கும் வளர வளர கோழைத்தனம் ஏற்படுகிறது. என்னடா நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்குது, வீட்டுக்கு போனா ஒரு நிம்மதியே இல்லை, வெளியவே இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோடயே இருப்போம். எந்த வயதிலே அவர்கள் தைரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த வயதில் அவர்கள் தைரியத்தை கற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாகவே மிகப்பெரிய ஒரு கோழைத்தனத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த கோபத்தின் விளைவால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செல்லுகிறார்கள். நபிகளாருடைய மனைவிமார்கள் ஒரு மனைவியிடமிருந்து ஒரு உணவு ஒரு பாத்திரத்தில் கொண்டு வரப்படுகிறது. அப்ப அந்த நேரத்துல பொதுவாகவே பெண்கள் ரோஷமானவங்க தான், அதை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அப்ப ஆயிஷார்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்த உணவை தட்டி விடுறாங்க, உடைக்கணும் நோக்கம் இல்ல, தட்டி விடுறாங்க. அந்த உணவை வைத்திருந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. அப்ப நபிகளார் கோபப்படல, எப்படி நீ உடைக்கலாம் என்று கேட்கல, பொறுமையாக நபித்தோர்கள் அதை ஒன்று சேர்க்க சொல்லி உணவை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த உணவை எடுத்து கொடுக்கறாங்க. கொடுத்ததற்கு பிறகு அதே போன்று வேறு ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி எந்த மனைவி கொடுத்து அனுப்பினார்களோ அந்த மனைவிடத்துல சரியான ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புறாங்க. பிரச்சனை முடிஞ்சு பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முன்மாதிரியா ஆயிருப்பதே இதை போன்ற நற்குணங்களை ஏற்படுத்திய கொண்டனால்தான். அந்த நேரத்திலே இரண்டு மனைவிடத்திலும் சண்டை ஏற்படக்கூடாது. ஏன்னா இரண்டு நபர்களும் பெண்கள். அவருடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருந்த நபிகளார் சரியான முறையில கையாண்டார்கள். கடை இறுதி வரைக்கும் அனைவர்களோடும் பக்குவமாக வாழ்க்கை நடத்தினார்கள். இன்றைக்கு பாருங்கள், அதே போன்று வஹி கிடைத்த உடனே ரசூலாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, வீட்டுக்கு ஓடி வராங்க, என்னை போர்த்துங்கிறாங்க, கத்திஜா அலி போத்தி விடுறாங்க, எனக்கு என்னமோ ஆயிருச்சுன்ற ரசூலா சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கத்திஜா அலி சொன்னாங்க, நீங்க நல்லவங்க, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுறீங்க, இன்னும் நிறைய நல்ல அமல்கள் செய்கிறீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லுகிறார்கள். அரவணைப்பை பார்த்தீர்களா? இன்றைக்கு ஒரு கணவர் வீட்டுக்கு வராருன்னு வைங்க, எனக்கு என்னமோ ஆயிருச்சு, உனக்கு இப்பதான் தெரியுமா, நீ பைத்தியம் ஆயிட்டேன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சோன்னே கணவனுக்கு சுருன்னு ஏறிடும். ஏற்கனவே பல டென்ஷன்ல வீட்டுக்கு வருவாரு, வந்த உடனே மனைவி இப்படி பேசணுன்னே அங்க ஒரு சண்டை ஏற்பட்டுரும். ஆக இந்த இரண்டு புரிதல் தன்மை இல்லாத காரணத்தினால தான் பெரும்பான்மையான குடும்பம் பிளவு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப சாப்பாடு சரியில்லையா, பக்குவமா எடுத்து சொல்லுங்க, என்னமா கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, இல்ல அவங்களுடைய நடத்தை பிடிக்கலையா, கொஞ்சம் மாத்திக்கவே கொஞ்சம் நல்லா இருக்கும், இப்படி பக்குவமா எடுத்து சொல்லுகிற பொழுது ஆஹா நம்ம கணவர் நமக்கு அழகாக சொல்றாங்களே, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம், அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அப்ப இந்த விஷயத்தில் கணவர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதே போன்று கணவர் வீட்டுக்கு வந்தவுடனே எரியக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க அக்காவை பாருங்க, உங்க அம்மாவை பாருங்க, இப்படி பேசுற பெண்களும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களை போய் குடைச்சல் கொடுக்க கூடாது. ஒரு அழகிய வரலாறை பாருங்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய மகன் அவங்க இறந்துடுறாங்க. அப்ப வீட்டுக்கு வருகிற பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சுட்டாங்க, முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மகன் இறந்ததை யாரும் சொல்லாதீங்க,
நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அபூதுல்லாஹ் அலி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனேயே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, மகனுடைய நிலை என்ன, முன்பை விட இப்ப நிம்மதியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணிகளை சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப இருவரும் கூடுறாங்க. மறுநாள் காலை ஆகிறது. காலை ஆன உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே அபூதுல்லாஹ் அலி கோவப்பட்டு, இப்படி பண்ணிட்டியே, இந்த தகவலை போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய இருவருடைய இரவிலும் அல்லாஹ் பரக்கத் புரியட்டும். எப்படி ஒரு அணுகுமுறை பாருங்க. தன்னுடைய கணவர் வெளியே சென்று வேலை பார்த்து பல கஷ்டங்களில் வீடு திரும்புவார். திரும்புகிற பொழுது தன்னுடைய மகன் இறந்து விட்டார் என்ற கஷ்டத்தை சொன்னால் தாங்க மாட்டாரு. அவருக்கு கொஞ்சம் நம்ம நிம்மதி அளிப்போம் என்கிற முறையிலே கையாளுகிறார்கள். இதை போன்று எல்லாரும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. இது கடினம். இது போன்று இல்லை என்றாலும் கொஞ்சம் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். பெண்களுக்கு மட்டும் பிரச்சனையே இருக்காது என்று சொல்ல முடியாது. பெண்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாகவே ஒரு மனித இயல்பு என்றால், ஒரு மனிதன் தன் இடத்துல ஒரு கஷ்டத்தை புலம்ப வருகிற பொழுது அதை கேட்டதற்கு பிறகு நாம் புலம்பினால் அதை கண்டிப்பாக கேட்பான். அந்த அடிப்படையிலே உங்கள் கணவர் வந்தவுடனே என்னங்க ஆச்சு இப்படின்னு ஈஸியா நீங்க டீல் பண்ணிட்டு அப்புறம் அந்த மனைவி தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுகிற பொழுது அந்த கணவர் கேட்பார். இப்படி இருவருக்கும் புரிந்துணர்வு ஏற்பட்டாலே, கோபத்தை அடக்கினாலே அந்த நேரத்தில் நிம்மதி ஏற்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களை மன்னிப்பார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்திலே இல்லாத ஒரு பண்பை அல்லாஹ் சொல்லுகிறான். பார்க்க முடிகிறது. தன்னுடைய சகோதரனோடு தன்னுடைய நண்பனோடு ஒரு சண்டை ஏற்படும். இனிமே அவனுடைய வீட்டு படியவே நீ மிதிக்க கூடாது. பிள்ளைக்கு கட்டளையிடுவார் அத்தா. ஏன்? அவன் தான் எனக்கு எதிரி ஆயிடுச்ச, அவன் தான் எனக்கு துரோகி ஆயிட்டானே. இதையா மார்க்கம் சொல்லுகிறது? ஒரு யூத பெண்மணி நபிகளாரை விருந்துக்கு அழைக்கிறார்கள். அந்த சாப்பாட்டில் விஷம் இருக்கிறது தெரிய வருகிறது. நபிகளார் அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள். தன்னை கொல்ல வந்த ஒரு பெண்ணையே நபிகளார் மன்னிக்கிறார்கள் என்றால் எதற்காக மன்னித்தார்கள்? மன்னிக்கக்கூடிய பண்பு ஏற்படுகிற பொழுது உலகத்திலே மன நிம்மதியும் உலகக்கூடியதாக காணப்படும். ஒருத்தர் ரொம்ப கோபத்தில் வராரு, நீங்க தாங்க பேசுறீங்க, நீங்க தாங்க இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்ல வருகிற பொழுது, சரி விடுங்க, உங்களை மன்னிச்சிட்டேன், இதனால என்ன இருக்கு, இப்ப அவ்வளவுதான், பேசினதெல்லாம் பேசி முடிந்து விடும். நேற்றைய கஷ்டம் நேற்றோன்னு முடிந்துருச்சு, வாங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி பாருங்க. சண்டை போடலான்னு வந்தனே, அவரை பேசலான்னு வந்தனே, டக்குன்னு ஆஃப் ஆயிட்டாரு, சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. இந்த நேரத்தில் நட்பு ஏற்படும். எதிரியாக காணப்பட வேண்டியவர் நண்பனாக காணப்படுவார். இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய நன்மைகள் செய்வார்கள். அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும். ஆக மக்களை மன்னிக்கிற பொழுதும் நிம்மதி கிடைக்கிறது. இது நண்பர்கள் சகோதரர் அல்ல, குடும்பத்தில் உள்ள மனைவியர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, செய்கிற தவறை சிறிதாக கண்டித்து மன்னித்து பாருங்கள், மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லுகிறது. அல்லாஹ்வும் சொல்லுகிறான், இந்த பண்புகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறியாமலேயே நிம்மதியை எடுத்துக்கொள்ளலாம், நிம்மதியை பெற்றுக் கொள்ளலாம். இதுவெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல, ரொம்ப கடினம்தான். ஆனால் நாம் இதை முயற்சி செய்கிற பொழுது அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை நம்மால் மாற்றிக்கொள்ள இயலும். இன்னும் இது போன்ற பண்புகளை அல்லாஹ் சொல்லித் தருவதன் மூலமாகவும் நமக்கு நிம்மதி ஏற்படுகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில வசனங்களை பேசுகிறான். எப்படி பேசுறானா, பொதுவாகவே சைக்காலஜி ரீதியாக என்னன்னா, ஒரு துன்பம் ஏற்படுகிறது, அந்த துன்பத்தின் மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கிறது என்று நினைத்தால் துன்பமும் இன்பமாகிவிடும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில குழந்தையை பெற்றெடுக்கிறாள். சாதாரண விஷயமா? ரொம்ப கடினமாக இருக்கும். மருத்துவர்களா சொல்றாங்க, அந்த பெண் தன்னுடைய குழந்தை ஈன்றெடுக்கிற பொழுது உயிர் பிரிகிற அளவிற்கு உண்டான வேதனையை அவர்கள் உணர்கிறாள். அந்த அளவிற்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் எடுத்து பாருங்கள், உலகத்தில் எந்த பெண்ணாவது அம்மாடி எனக்கு குழந்தை வேணாம், இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு புலம்புறாங்களா? மாறாக அதற்கு ஆசைப்படுகிறார்கள். எனக்கு ஒரு குழந்தை வர இருக்கிறது, என்னை தாய் என்று கூப்பிடுவான், நான் அதை கொஞ்ச இருக்கிறேன், அதற்கு முத்தமிட இருக்கிறேன், அதோடு நடக்க இருக்கிறேன், அதோடு பயணிக்க இருக்கிறேன் என்கிற இன்பம் அவள் பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் உடைக்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் வாழுகிற பொழுது உனக்கு எவ்வளவு கஷ்டம் என்றாலும் வரலாம். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கொடுங்கள். என்ன தெரியுமா? வேறு இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான், முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன? சொர்க்கம் இருக்கிறது. சாதாரண சொர்க்கம் அல்ல. அதோடு அல்லாஹ் நிப்பாட்டி இருந்தால் இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்,
அந்த சொர்க்கத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? உங்களுக்கு கீழே தேனாறு ஓடும், பாலாறு ஓடும், மதுவாறு ஓடும். உங்களுக்கென்று பணிவிடை செய்ய குழந்தைகள் இருப்பார்கள், உங்களுக்கென்று துணைவியர்கள் இருப்பார்கள், உங்களுக்கென்று மாளிகையில் இருக்கிறது. நீங்கள் விரும்பியதை எல்லாம் சாப்பிடலாம். அங்கு உங்களுக்கு மரணமே வராது என்கிற இன்பங்களை எல்லாம் அடக்குகிறான் அல்லாஹ். எதற்காக அல்லாஹ் இதை சொல்லுகிறான்? ஒரு குழந்தை இருக்கிறது, அதற்கு நம்ம சாப்பாடு ஊட்டுறோம். இந்த வாங்க அப்படின்னா அப்படி வாயில ஊட்டினா வாங்குமா? வாங்காது. அப்ப அந்த நேரத்தில் நம்ம அந்த தாய் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதற்காக என்ன செய்வா அப்படின்னா, அங்க பாரு இப்படி இருக்கு, இது நீ சாப்பிட்டா இனிப்பா இருக்கும், இது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும் சொல்ல போய் தான் அந்த குழந்தை கொஞ்சமா அப்படின்னு வாயை திறக்கும். அந்த குழந்தைக்கு பாடம் நடத்துவதை போன்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். முஃமின்களே, நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருந்தால், நன்மை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கம் சாதாரண சொர்க்கம் அல்ல, இந்த இன்பங்களை எல்லாம் நிறைந்த சொர்க்கம். ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகிற பொழுது மிகவும் வெறுக்கக்கூடிய விஷயம் மரணம் தான். சாதாரணமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது டக்குன்னு ஒரு மவுத்து வந்துருச்சுன்னு வைங்க, அவன் மனசு எப்படி இருக்கும்? ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு. திருமணம் நடந்துகிட்டு இருக்கும் போது கூட்டத்தில் ஒருத்தர் மவுத்தாயிட்டாரு. அந்த செபா என்ன ஆகும்? அப்படியே கலைஞ்சு ஒரு மாதிரி சோகத்தில் ஆயிரும். தன்னோடு நெருங்கியவர், தன்னுடைய தந்தை, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சகோதரன் யார் இருந்தாலும் தன்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளாது. அந்த அளவிற்கு எந்த ஒரு மனிதனும் விரும்பாத ஒன்றுதான் அந்த மரணம். அந்த மரணத்தையே அல்லாஹ் சொல்லுகிறான், மரணமே உங்களுக்கு வராது. நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பீர்கள், சொர்க்கம் இப்படி இருக்குமே, அப்படி இருக்குமே, இந்த வீடு இப்படி இருக்கும், நீங்கள் நினைப்பதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை புரிந்து வைத்திருக்கிற இறைவன் அந்த உள்ளத்திற்கு எப்படி தீனி போட்டா சரியாவான்ங்கிற அடிப்படையில எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். இப்பேற்பட்ட சொர்க்கத்தை நினைச்சு பாரு. உலகத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை அடையக்கூடும். உன்மீது அவதூறு பேசுவார்கள், உன்னை வீட்டை விட்டு துரத்துவார்கள், உன்னை பழிச்சொற்களால் ஏசுவார்கள், உன்னை கோபப்படுத்துவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். அப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருப்ப, பொருளாதார சரிவு ஏற்படும், குடும்ப வாழ்க்கை அப்பதான் தொடங்கி இருப்ப, தலாக்குலா என்று நிற்கும். பல்வேறு ரீதியான பிரச்சனைகள் உன்னை அடைந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகளை நீ சுமந்தாலும், அந்த நேரத்திலே எனக்கு இறைவன் இருக்கிறான், அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் தான் என்னுடைய வாழ்க்கையை நகட்டி கொண்டிருக்கிறான், இதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டால் நாளை மறுமை எனக்கு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்திலே நான் நிரந்தரமாக வாழ்வேன், அங்க எனக்கு மரணம் கிடையாது, அங்க எனக்கு அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் கொட்டி கும்மித்திருக்கிறான் என்று நினைத்து பார்க்கிற பொழுது உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சுக்குநூறாக உடைந்து மன நிம்மதியை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அல்லாஹ் உளவியல் பாடத்தை போன்று நடத்துகிறான். இப்படி குர்ஆனிலே நாம் திறந்து பார்க்கிற பொழுது எக்கச்சக்கமான மன நிம்மதிக்குண்டான ஒரு முறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். ஆனால் இந்த குர்ஆனை நாம் இன்றைக்கு பார்க்க மறக்கிறோம். இந்த ரமலான் மாதம் வந்துடுச்சு, இப்ப கூட நம்ம குர்ஆன் எடுத்து அரபி வாசிப்போம். எப்படியாவது சில நபர்கள் இருப்பாங்க, சும்மா ஓதி முடிச்சிருவோன்றதுக்காக ஓதி முடி வச்சிருவாங்க. நீங்கள் அந்த அரபி குர்ஆனை வாசிக்கிற பொழுது அதோடு தமிழ் அர்த்தங்களையும் சேர்த்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிற வரலாறுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் திருத்திக் கொள்வதற்குண்டான ஒரு செட்டப்பு தான். எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் அல்லாஹ் பேசியிருப்பான், சில நல்லவர்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் பேசியிருப்பான், சில நல்ல வரலாறுகள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்கிற போன்ற பல்வேறு ரீதியான அறிவுரைகளை வழங்கியிருப்பார். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு அனுபவசாலி தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுவார்ல, அந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்க, நீங்க இப்படி இருக்காதீங்க என்பன போன்ற பல அறிவுரைகளை சொல்லித் தருகிறான். இப்படி குர்ஆனை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்துகிற பொழுது நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காட்சியில் நம்மால் பார்க்க முடியும். அப்ப இதுதான் கான்செப்ட். நம்முடைய வாழ்க்கையில் வாழுகிற பொழுது முஸ்லிம்களாக இருந்தால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு நேரத்திலும் நம்முடைய காசை நம்முடைய உள்ளத்திற்காக செலவழிக்க தேவையில்லை. குழந்தையே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவனை பார் இவனை பார், அவன்லாம் அப்படி இருக்கிறான், அவன்லாம் அப்படி இருக்கிறான். ஒரே ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள், அல்லாஹ் நம்ம எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆக்கி இருக்கிறான். எத்தனையோ நிலநடுக்கங்கள் வந்தது, கொரோனா என்கிற நோய் வந்தது, எவ்வளவோ பேர் செத்து மடிந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்ததா? ஈமான் இல்லாமல் எத்தனையோ நபர்கள் மரணித்திருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் இதே நிலையில் அல்லாஹ்வின் பார்ப்பை நிற்கிற பொழுது எந்த முகத்தை வைத்து அல்லாஹ் பார்ப்பார்கள்?
ஆனால் அல்லாஹ் இத்தனை கோடி மக்களில் நம்மை இஸ்லாமியர்களாக தேர்வு செய்து கொள்கையில் பயணிக்க வைத்திருக்கிறானே, இதை விட மிக அருள்கொடை வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல்வேறு சோதனைகளை கண்ட பொழுதும் கூட தன்னுடைய வாழ்க்கையை நன்றி செலுத்தினார்கள் என்றால் இந்த ஒரு காரணம்தான், இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இதுவே மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. எத்தனையோ நபர்கள் கண் முன்பாக நல்லவர்களாக தெரிகிறார்கள், நல்ல அமல்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மரணித்து மறுமையில் இருக்கிற பொழுது அதுவெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். நாம் ஒரு முஸ்லிமாக இருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம். எவ்வளவு பெரிய ஒரு அருள் பாருங்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பயணிப்பதே மிகப்பெரிய அருள். இதை நினைத்தாலும் நம்முடைய மனம் நிம்மதி பெறும். ஆக யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அல்லாஹ் எல்லாரையும் சமமாகத்தான் வைத்திருப்பான். பணத்தால் ஒருவரை பெரிதாக பார்த்தீர்கள் என்றால் அவருடைய குடும்பத்தில் குழந்தையின்மை என்கிற ஒரு சோதனையை கொடுத்திருப்பான். ஆனால் ஒரு ஏழை இருப்பார், அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நல்லா ஜகஜோதியா இருக்கும், நல்லா குழந்தை வளர்த்தா அல்லாஹ் கொடுத்திருப்பான். அங்க பணம் என்கிற ஒரு சோதனையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி கொடுத்திருப்பான். இப்படித்தான் எல்லாரையும் அல்லாஹ் சமமாக வைத்திருக்கிறான். இதை எண்ணிக்கொள்ளுங்கள். வாழ்வில் நாம் வாழுகிற பொழுது நமக்கு வழங்கப்பட்ட குர்ஆனை படித்தாலே, அதை புரிந்தாலே, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினாலே உள்ளத்திற்குண்டான தீர்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம், மன நிம்மதியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ரமலானிலே அதிகமாக இந்த குர்ஆனை படித்து அதன் மூலமாக நல்லமல்கள் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் கோர் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஃபக்ரு கார்கோ பல்லாவரம் சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆசியா பொது சேவை மையம் கோபாலப்பட்டினம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பேட்மாநகரம் கிளை தூத்துக்குடி மாவட்டம். அதுதான் சொல்றேன். நீங்க எந்த டீம்ல இருக்கீங்க எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு நீங்க வந்து ரெண்டுக்கு பொதுவான ஒரு ஆளு. புடவைன்னு சொன்னாதான் வம்பு வருதே தலைவர. ஒரு 3000 ரூபாய் புடவைன்னு சொன்னேன். புடவே வேணாம் அவர் அதுதான் நோட்ஸ் எடுத்துட்டு வந்தார் போல இருக்கு. வெறுமனே சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, தலைப்படத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கி தரேன்னா குத்துறது. ஆனா பெற்றோர்களுக்கு வந்து மிக முக்கியமான பொறுப்பு இருக்குல்ல, அந்த பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்க வேண்டும் என்றால் ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. நம்ம எல்லாம் அவங்களுக்காக துவா செய்யணும், அந்த சகோதரருக்காக துவா செய்யணும். இப்போ இவங்க எந்த நிலையில பேசுறாங்கன்னு தெரியல. டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமா மனமா அப்படின்ற இந்த தலைப்பில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் பிள்ளைகளும் சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு சில தகவலெல்லாம் வந்து பதிவு பண்ணாங்க. இப்போ இந்த இரத்த தானம், அதே மாதிரி முதியோர் இல்லம், பிள்ளைகளுக்கு வந்து செலவு பண்ணுறது, அவர் அதை தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் போல இருக்கு. வெறுமனே சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, தலைப்படத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கி தரேன்னா குத்துறது. ஆனால் பெற்றோர்களுக்கு வந்து மிக முக்கியமான பொறுப்பு இருக்குல்ல, அந்த பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்க வேண்டும் என்றால், கல்வியாளர்களாக ஆக்க வேண்டும் என்றால், இறையச்சவாதிகளாக உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு அத்தனைக்கும் தேவை பொருளாதாரம். இன்னைக்கு சின்ன வயசுல நல்ல விதமா அவருக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வியும் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னா பொருளாதாரம் தேவை இல்லையா? கண்டிப்பா. வெறுமனே வந்து டிக்கெட் வாங்குறதுக்கும் சைக்கிள் வாங்குறதுக்கு மட்டும்தான் பொருளாதாரம் தேவைப்படுதா? அப்ப அது போன்று இல்லை. அதே போல இன்னொரு சகோதரர் சொன்னாங்க, இந்த ரத்த தானம் சம்பந்தமா உண்மையிலேயே அது நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா போனவன என்ன கேட்பாங்க தெரியுமா, நீ சாப்பிட்டீங்களா? அவர் உடல் ஆரோக்கியமா இருந்தா தானே ரத்தம் கொடுக்க முடியும். 40 யூனிட்டா இருந்தாலும் ஆமா, பொருளாதாரம் இல்லாமல் அவரு சாப்பிடாம போனா ரத்தம் எடுக்க மாட்டாங்களே, இது சான்ஸே இல்ல. அவரு அவர் ஆரோக்கியமாக தன்னுடைய உடலை பொருளாதாரத்தை சம்பாதித்து அவர் பேணி காக்கவில்லை என்றால் அவரால் எப்படி ரத்த தானம் செய்ய முடியும்? கேள்வி இல்ல, சொல்லுங்க நீங்க. இந்த ஒரு தடவை கொடுக்கறது மட்டும் இல்ல, அடுத்த அதுல இன்னொரு ஆதாரத்தோட என்னால சொல்ல முடியும். ரத்த தானம் கொடுத்த உடனே அவருக்கு ரீஃப்ரெஷ் கொடுக்கறாங்கல்ல, அதுக்கு பொருளாதாரம் தேவை இல்லையா? ஜூஸ் கொடுக்கறாங்கல்ல, அது பொருளாதாரத்தில் தானே வாங்கப்படுகிறது. அப்ப அத்தனைக்கும் வந்து பொருளாதாரமும் தேவை இருக்கிறது. அதே மாதிரி முதியோர்கள் சொன்னாங்க, பெத்த பிள்ளைங்களெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாங்க, கொண்டு போய் சேர்த்துறாங்க, பாசம் இல்லை, நேசம் இல்லை, காசு பணம் இருந்தாலும் அவங்கள பார்க்க மாட்டாங்கன்ட்டு. நான் என்ன கேட்கிறேன், இந்த முதியோர் இல்லம் என்பது நம்மளுடைய ஜமாத்தை சார்ந்த முதியோர் இல்லம், அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம இந்த சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம்.
பணம் படைத்த எத்தனை நல்லுள்ளங்கள் அவர்களுடைய அந்த உதவியாலத்தானே அவங்க கொடுக்கிற அந்த உதவியால இந்த முதியோர் இல்லம் நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அது உண்மை. மனம் மட்டும் இருந்தால் போதுமா? அந்த முதியோர் இல்லம் நடத்துவதற்கே பொருளாதாரம், அதுக்கு பணம் வேணுமே. எனக்கு மனசு மட்டும் இருக்கு, எனக்கு மனசு மட்டும் இருக்கு, பணம் இல்ல, நடக்குமா? வேலை நடக்குமா? எந்த ஒண்ணும் நடக்காத. அப்ப மனம் இருக்கக்கூடிய அந்த நபர்களிடத்துல பணம் இருக்க வேண்டும். அப்பதான் எல்லா வேலையும் நடக்கும் என்பதையும் நம்ம தகவலா சொல்லிக்கிறோம். சரி, நல்ல. அதாவது எதை வேணாலும் பசுமரத்தை கட்டுற மாதிரி நல்லா அழகா கட்டிட்டாப்ல, நச்சுன்னு இறுக்கி பிடிச்சி கட்டி அது பதில் சொல்ல முடியாதான். அதாவது உங்களால பதில் சொல்ல முடியல இப்படி இருக்கு. அதாவது நல்ல உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் கொடுக்குது. சரி, அதாவது என்னன்னா இருங்க. அதாவது பொருளாதாரம் என்பது மனசு எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த முதியோர் இல்லத்தை நடத்துறதுக்கு பொருளாதாரம் கொடுக்கறது செல்வந்தர் தானே கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் கிட்ட செலவாகுது. ஒரு ஒன் டேக்கு 30,000 40,000 அளவுக்கு நம்ம முதியோர் இல்லத்துக்கு செலவாகுது. அவ்வளோ பேர் அதில் பயனடைகிறாங்க. அப்போ அவ்வளோ அமௌண்ட்டுகள் கொடுக்கறது யாரு? செல்வந்தர் தானே, பொருளாதாரம் தானே அப்படின்னு பாயிண்ட் பிடிச்சி பேசிட்டாப்ல. இப்போ காஞ்சிபுரம் என்ன சொல்ல போறான்னு தெரியல. இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலையை நம்ம பார்க்கும்போது ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. நம்ம எல்லாம் அவங்களுக்காக துவா செய்யணும், அந்த சகோதரருக்காக துவா செய்யணும். இப்போ இவங்க எந்த நிலையில பேசுறாங்கன்னு தெரியல. ஏதோ இங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம், அதனால அதை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்கு பேசிட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இதோட போயிடும். ஆனா இதே நிலையில இவங்க மனநிலை இருந்து அவங்களுடைய வாழ்வியல் இருந்தா கஷ்டமாக போயிடும். ஏன்னா பணத்தையே குறிக்கோளாக நினைச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்போ நாளைக்கு உங்க பிள்ளைகிட்ட போய் வாப்பா உபதேசம் செய்வீங்க. பெற்ற எல்லாருமே பெற்றோர்களாக இருக்கிறீங்க, எல்லாருமே 1 2 3 ஒரு பிள்ளைக்கு தகப்பனா இருப்பீங்க. உட்கார வச்சு வாப்பா இந்த உலகத்தில் வாழணும்னா அதிகமாக தேவைப்படுறது பொருளாதாரம் தான், பொருளாதாரத்தை மட்டும்தான் நீ மையமா நினைச்சு உன்னை வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னு உபதேசம் செய்வீங்களா? அப்படி செய்ய முடியுமா? அவங்களால செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அது சிறந்த ஒரு தந்தைக்கு அழகாக இருக்காது. பொருளாதாரத்தை மட்டும் மையமாக வைத்து உங்க பிள்ளைய நீங்க உபதேசம் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவைப்படும். அதை தாண்டி நீங்க அடுத்து உதவி செய்யறதாக இருந்தாலும் சரி, இல்லை கிடைப்பதை வைத்து நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதாக இருந்தா அந்த போதுன்ற மனம் அல்ஹம்துலில்லாஹ்ன்ற அந்த வார்த்தை தான் வாப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? எதை சொல்லி கொடுப்பீங்க? அப்ப இப்படிப்பட்ட ஒன்றுல அவங்க என்னன்னா அதுதான் நமக்கு வருத்தப்படுறோம். இந்த மாதிரி நிலையில இதோட இங்கே விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா இப்படி உங்க பிள்ளைய நீங்க வளர்த்துட்டீங்கன்னா நம்ம பார்க்குறோம், உண்மையிலேயே பார்க்குறோம். இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு நம்ம முதியோர் இல்லத்தினுடைய நிலை என்ன? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. குடும்பத்தில் வந்தவாசி பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க கூட்டு வந்தவருடைய மனைவியுடைய தங்கச்சி கொழுந்தியா, அவங்க கூட யாரோ ஒருத்தவங்க கொண்டு முதியோரில் வாசலில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. வாசலில் இறக்கி விட்டுட்டு போயிட்டு அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இறக்கி விட்டுட்டா முதியோரத்துக்குள்ளே கேட்டை திறந்து அமுச்சு விட்ருவாங்க, அவங்கள சேர்த்துப்பாங்க இப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு முதியோர் இல்லத்தை நடத்தினா அதற்குன்னு சில விதிகளை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்போ அதுக்கு கிளை மாவட்டத்துடைய பரிந்துரை வேணும், அவங்களுடைய நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதையெல்லாம் அறிந்து தான் நம்ம சேர்ப்போம். அப்படி சேர்க்கறதாக இருந்தால் வழியிலே இறக்கி விட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் இது மாதிரி நாங்கள் ஒரு ஆளை இறக்கி விட்டுட்டு போயிட்டோம், நீங்கள் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதியோர் இல்லத்தில் அப்படிலாம் நம்ம சேர்க்க மாட்டோமா, யாரை இறக்கி விட்டீங்க, எப்போ இறக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நேற்று 5 மணி இருக்கும் வாசலில் நாங்கள் இறக்கி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்றாங்க. உடனே இல்லத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டால், அப்படி யாரையும் நம்ம சேர்க்கிறதா இருந்தால் தலைமையோட அனுமதி வேணுமே, அப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் நம்ம சேர்ப்போம், யாரையும் சேர்க்கலை. ஆனால் அங்கே மாவட்ட நிர்வாகி ஒருத்தர்
அவரை கூப்பிட்டு பேசி அவருடைய நிலையை கருத்தில் கொண்டு ஒரு 500 ரூபா கையில் கொடுத்து அவரை யார் மூலமாக பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டாங்க, உங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லி அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. அப்போ விசாரிச்சுட்டு அந்த ஃபோன் பண்ண அவங்க மனைவிக்கு நம்ம தகவலை சொல்கிறோம், நடந்த சம்பவத்தை சொல்கிறோம். சொன்னால் ஒரே அழுக, ஃபோன்லேயே அழுகிறாங்க. எப்படி அழுகிறாங்கன்னா, கடந்த 20 வருடமாக அவர் வெளிநாட்டில் உழைத்து கொண்டிருந்தார், அப்படி உழைச்சி எங்கள் குடும்பத்துக்காக பாடுபட்டார், அப்படி பாடுபட்டு இப்போது முடியாத நிலையில் வந்தார். என் பிள்ளை ஒழுங்காக அவர்கிட்ட பேசலை, என் சின்ன பையன் அவனுக்கு கால் இயலாமல் இருக்கு, அவனுக்கும் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய நிலை இல்லை, எனக்கும் அவருக்கும் மன கஷ்டம். இப்படி சில விஷயங்களில் பொருளாதாரத்தை வைத்து சம்பாதிக்கும் போதெல்லாம் மன மகிழ்ச்சியாக இருந்தது, கொடுத்து கொண்டிருக்கும் போதெல்லாம் மன மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ இதை இங்கே அவர் இயலாமல் ஒரு சோர்ந்து போய் வயர்ந்து முதிர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அவரை அரவணைக்கிறதுக்கு வழி இல்லாமல் கொண்டு போய் யார் மூலமாக கொண்டு போய் விட்டுறாங்கன்னா அவருடைய மனசு எப்படி நொந்திருக்கும். அப்போ அழுகுறாங்க. நாங்கள் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் இருந்துட்டாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம், ஏதோ இருந்துட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, எங்கேயாவது போய் இருந்துட்டோமே நினச்சேன், இப்போ நான் பாவத்தாளி ஆகிட்டனோ, என் கணவரை விட்டுட்டனோ அப்படின்னு ஒரே அழுகை. அந்த அழுகையை கேட்டு உண்மையிலேயே அதை திட்டுறதா இல்லை அந்த அழுகைக்கு ஆறுதல் சொல்கிறதான்னு தெரியல. அந்த இடத்துல கோவப்பட்டேன். அப்போ உங்கள் கணவர் 20 வருடமாக உழைத்து கொடுக்கும்போது உழைத்து கொடுக்கக்கூடிய மிஷினாக மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ அவர் ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கும்போது அவரை அரவணைக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைக்கு மனம் இல்லையா, உங்களுக்கு மனம் இல்லையா? இப்போ அதை அழுகிறீங்களே என்று நம்ம அவங்கள்ட்ட கோபம் பட்டோம். அதே நேரத்தில் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அடுத்த வேலைகளையும் செஞ்சு அவங்களுக்கு உதவியும் செஞ்சோம். அப்போ எப்படிப்பட்ட நிலையில் பணம் 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 என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய மிஷினாகத்தான், ரோபோவைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மனுஷனை. அந்த மனசு இல்லாத நிலை இன்னைக்கு அந்த மனுஷனை கண்டுபிடிக்க முடியல, எங்க போயிட்டாருன்னு தெரியல. மன நொந்து போய் எப்படி மன நொந்திருப்பாரு அந்த மனுஷன், கடைசி நேரத்தில் காப்பாத்துறதுக்கு முடியலையே. இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வீட்டில் முதியோர்கள் பெற்றோர்களுடைய நிலையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதே அந்த பிள்ளைக்கு நீங்க பணத்தை மட்டும் அல்லாம குணத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுத்திருந்தா, பணம் பெருசு இல்ல, மனம்தான் பெருசு, மார்க்கம்தான் பெருசு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று பணத்தை வைத்து எந்த ஒன்றையும் அடைய முடியாது. அதே நேரத்தில் அது தேவைதான் வாப்பான்னு சொல்லி உங்க பிள்ளையை வளர்த்து அதனுடைய உபதேசத்தை நீங்க சரியான முறையில் கொடுத்திருந்தா, ஏன் இன்னைக்கு அவன் துரத்தப்பட்டு இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறான்னு தெரியாத நிலைக்கு போறார்? அப்ப இப்படிப்பட்ட நிலையில பொருளாதாரத்தை வைத்து மட்டும் ஒரு பிள்ளையை வளர்த்தா அது அல்லாஹ்வின் தூதருடைய கோபமும் அப்படி இருக்கு. அல்லாஹ்வின் தூதருடைய இயற்கையான பண்பு என்ன தெரியுமா? யார் அவர்களை நோகடிச்சாலும் சரி, அந்த மார்க்கத்தை சொல்லும் போது அவங்கள படுத்தாத பாடு கிடையாது. அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, அவ்வளோ துன்பப்படுத்தினாங்க, அவ்வளோ இழிவான நிலையில கருதுனாங்க. அப்போ கூட அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்கத்திற்காக சகிப்புத்தன்மையோடு அவர்களை அழிக்கணும் கொல்லணும் போது கூட யாரிடத்திலையும் கடிந்து பேசல, யாரிடத்திலும் முகம் சொல்லிக்கல. ஆனா ஒரு இடத்துல அல்லாஹ்வின் தூதரவர்கள் கடுமையாக சபிக்கிறாங்க. எப்போது சபிக்கிறாங்க? அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டுன்றாங்க, அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டுன்றாங்க, அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டுன்றாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், அல்லாஹ்வின் தூதர் பண்பு அப்படிப்பட்டது இல்லையே. அவங்களுக்கு அநியாயம் இழைக்கும் போது கூட அதை சகிப்புத்தன்மையோடு எதிர்த்து கொண்டு போகக்கூடிய அல்லாஹ்வின் தூதரா ஒருத்தங்களை பார்த்து சபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, யாரை நீங்க இப்படி சொல்றீங்க? யாரை சபிக்கட்டுன்றீங்க? யார் ஒருவனுக்கு முதிர்ந்த வயதான பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து கொண்டு அவர்கள் மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவுட்டு நாசமா போட்டுன்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதருடைய கோபம் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது ஏற்படல, அவங்களை துன்பப்படும் போது ஏற்படுத்தல, கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி வரும்போது கூட ஏற்படுத்தல. ஒரு பெற்றோரை சரியான முறையில் பராமரிக்காத நிலையில அவன் சொர்க்கம் போகவில்லை என்றால் என்றிருக்கும் போது சபிக்கிறாங்கன்னா அப்ப நம்ம பிள்ளையை எப்படி வளர்க்கணும்? இன்னைக்கு
இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைகள் 1000 இருக்கலாங்க. இன்னைக்கு 1000 இருக்கலாம். இன்னைக்கு உலகம் ஒரு நவீன உலகமாக வளர்ந்துருச்சு. இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கலாம், இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கலாம். பெரிய பைக்கில் போகணும், காரில் போகணும், சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் என்றெல்லாம் மனசு என்னத்தான் செய்யும். யாருக்கும் இல்லை. இங்கே இந்த பேசக்கூடிய எங்களுக்கு என்ன பணம் தேவையில்லைன்றா பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவைதான். எங்களுக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் தான் ஆசை. எங்களுக்கும் அதெல்லாம் எல்லா ஆசையும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுவே முக்கியம் என்று வாழ்ந்தா இந்த உலகத்திலையும் ஜெயிக்க முடியாது, நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மறுமையிலையும் ஜெயிக்க முடியாது. அதுதான் முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க. பொருளாதாரம் என்பது மனிதனை சீரழித்து விடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன பிரேக். உண்மையிலே இப்ப அவங்களுடைய பார்வையில பார்த்தோம் சொன்னா சரி, இந்த உலகத்திலே ஒரு பெரிய தீய சக்தி யாரும் இந்த டீம் தான். அது வேணா கொஞ்சம் யாராவது 1-2 பேர் தூங்கி இருந்தா அது விழிக்கிறதுக்கான உதவுமே ஒழிய பாயிண்ட்டை வலுவா வைக்கிறதுக்கு அது உதவாதுன்னு அவருக்கே தெரியும். புடவைன்னு சொன்னாதான் வம்பு வருதே தலைவர. ஒரு 3000 ரூபாய் புடவைன்னு சொன்னேன். புடவே வேணாம், அதுலயும் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அது அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். 40% முஸ்லீம்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாம். நான் கூட ரொம்ப நாளா எனக்கு என்னன்னா பெரிய பெரிய போராட்டம் இந்தியா ஃபுல்லா நடக்குதுடா, 10% ஏன் ஒதுக்கிட்டு தரலன்னா இவங்களுக்கு முன்னாடி அவன் வழங்கி வச்சிருக்கான். எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிற மெட்டீரியலுங்க. காசு எடுத்து காட்டிடுறீங்க, இது காசு, இது 100 ரூபா, இது 200 ரூபான்னு எடுத்து இப்படி காட்டிடுறீங்க. மனம்ங்கிறாங்கல்ல, அது எங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க? அப்புறம் மனசுனா என்ன அப்படிங்கிற மாதிரி எதிர் தரப்பிலிருந்து கேட்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனது குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உடம்புல ஒரு உறுப்பு இருக்கிறது, அது கெட்டு போச்சுன்னு சொன்னா உடம்புல எல்லாம் கெட்டு போன மாதிரி தான். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் படப்பை கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் நவாஸ் குடும்பத்தார் தூத்துக்குடி. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஹிலால் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணா நகர் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கிளை சகோதரர்கள். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சுங்குவார் சத்திரம் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். எலிட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த டிசைன்களில் உங்கள் கனவு இல்லம் எங்கள் கை வண்ணங்களில். எலிட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் 52/1 மன்னதி ஸ்ட்ரீட், மன்னதி, சென்னை 1. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முத்தசா கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பட்டூர் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்களிடையே பல்வேறு மார்க்க மற்றும் சமூக பணிகளை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். பேரிடர் கால உதவிகள், வாழ்வுரிமை போராட்டங்கள், மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக வழிகாட்டக்கூடிய என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்கிற கல்வி கருத்தரங்கு நிகழ்ச்சிகள், அடக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இரத்த தான முகாம்கள், இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள், மரம் நடுதல் போன்ற மனிதநேய சேவைகள், இது அல்லாமல் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திலான பொதுக்கூட்டங்கள், விவாதங்கள், மாநாடுகள் என்று பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம். இதில் தௌஹீத் ஜமாஅத்தினுடைய சேவை நிறுவனங்களில் மிக முக்கியமான ஒன்று சென்னை மீஞ்சூர் பகுதியில் அமைந்திருக்கிற அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். இஸ்லாமிய மார்க்கத்தில் பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெற்றோரை, முதியோர்களை சரியான முறையில் பராமரிக்கணும், அவங்க மனது நோகும்படியாக கூடி நம்முடைய பேச்சோ செயலோ அமைந்து விடக்கூடாது என்று மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்ம சமூகத்தில் உள்ள சிலர் தங்களுடைய பெற்றோர்களை அவங்களுடைய முதிய பருவத்தில் சரியான முறையில் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆதரவற்ற முதியோர்களை கண்டறிந்து அல்லது பிள்ளைகளால் பராமரிக்க இயலாத நிலையில் இருக்கிற முதியோர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று எல்லா விதமான சேவைகளையும் இலவசமாக செய்து கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் சென்னை மீஞ்சூரில் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லத்தை நம்முடைய ஜமாத் நடத்தி வருகிறது. இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உணவு, நல்ல தரமான உடை, சுகாதாரமான இருப்பிடம், சுத்தமான குடிநீர் என்று எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறோம். முதியவர்கள் என்று வரும்போது அந்த பருவத்தில் உடல் ரீதியாக சில உபாதைகள், நோய்கள் அவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பிபி இருக்கும், சிலருக்கு சுகர் இருக்கும், சிலருக்கு கைவலி, கால்வலி போன்ற உடல் நோய்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை கண்டறிந்து அதற்கென்று மருத்துவ சிகிச்சைகளை நாம் செஞ்சு கொடுக்குறோம். மருந்து மாத்திரைகள்
அவங்க உடல் நலனில் கவனத்தை கொண்டு அவ்வப்போது அவர்களுக்கு தேவைப்படுகிற சத்துணவு பானங்கள், சத்து மாத்திரைகள் அதையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். செவிலியர்களை கொண்டு அவங்களுடைய உடல் நலனை அவ்வப்போது பரிசோதிக்கிறோம். சிறப்பு மருத்துவர்களை கொண்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளையும் நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கென்றே ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நல்ல வசதியோடு கூடிய ஆம்புலன்ஸையும் நாம் வச்சுருக்கிறோம். இப்படி அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு தேவையான சேவைகள் அனைத்தையுமே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் முதியவர்களாக இருந்தாலும் அவங்களும் மன ரீதியாக குழந்தைகள் தான். சில நேரத்தில் மாலை நேரங்களில் சின்ன சின்ன விளையாட்டுகள் அவங்க விளையாடுவாங்க. செஸ் விளையாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க. அது போன்ற விளையாட்டில் ஆர்வமுள்ள முதியவர்களுக்கு அந்த விளையாட்டு பொருட்களையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். காலையில் பேப்பர் படிப்பதற்குரிய ஏற்பாடுகள் அதையும் நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். நல்ல விசாலமான அறையில் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடுவதற்கென்ற ஆண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் பெண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் நல்ல வசதியான டைனிங் டேபிள் ஏற்பாடையும் நாம் பண்ணியிருக்கிறோம். அந்த முதிய பருவத்தில் சத்தியத்தை அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய மார்க்க ரீதியிலான உபதேசங்கள்லாம் அவங்கள சென்றடையணும் என்கிற காரணத்துக்காக தொலைக்காட்சியின் மூலமாக அவ்வப்போது அவங்களுக்கு மார்க்க அறிவுரைகள், சிறப்பு உரைகள் அவங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அவங்க மார்க்க ரீதியாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குரிய ஏற்பாட்டையும் நாம் பண்ணுறோம். இப்படி முதியோர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் நாம் இலவசமாக தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றால் அதற்கு மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படை. நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகளை கொண்டு தான் இந்த பணிகளை தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இர்ஹமுல்லாஹு மன் லா இர்ஹமுன் நாஸ். மக்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். ஆகவே நம்முடைய இரக்கம் காட்ட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த முதியோர்களுக்கு நம்முடைய மனிதநேய பணிகளின் மூலமாக, சேவைகளின் மூலமாக அவங்கள நாம் அரவணைக்கணும், ஆதரவு கொடுக்கணும். நம்மால் இயன்ற பங்களிப்புகளை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் வலியுறுத்துகிறான், வாக்குறுதி அளிக்கிறான். எம் ஹக்குல்லாஹு ரிபா ஒய்யுருபி சதகாத். அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தான தர்மங்களை பன்மடங்காக பெருக்குகிறான். இது போன்ற பணிகளுக்காக நாம் கொடுக்குற தான தர்மங்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு வளர்த்து பன்மடங்காக பெரிதாக்கி தருகிறான் என்பதை ரசூல்லா நமக்கு சொன்னாங்க. உங்களில் ஒருவர் தம்முடைய குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பாரோ அதுபோல் அல்லாஹ் தான தர்மங்களை வளர்க்குறான் அப்படின்னாங்க. ஆகவே நாம் இந்த உலகத்தில் இது போன்ற மனிதநேய பணிகளுக்காக செலவிடக்கூடிய பொருளாதார பங்களிப்புகள், தான தர்மங்கள் எதுவுமே வீணல்ல. நம்முடைய மறுமைக்கான சேமிப்பு. இந்த மனிதநேய பணிகளுக்காக, நல்லற பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். இந்த பொருளாதாரத்தின் மீது அதிகமான நாட்டம் வரக்கூடிய நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அதனுடைய நிலைகள் எப்படி ஆயிடுது? நேசம் குறைஞ்சிருது. அந்த காசு எல்லாத்தையும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருதான். கரண்ட்டுக்கு கணக்கு பார்க்குறான், அப்புறம் ரோட்டில் நடந்து போகிறதுக்கு கணக்கு பார்ப்பான், சட்டை போடுறதுக்கு கணக்கு பார்ப்பான். எல்லாம் காசுன்னு வந்துடுச்சுன்னு வைங்களேன், பொருளாதாரம்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே கணக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ பெற்றவர்களுக்கே அவன் கணக்கு பார்க்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னுடைய காரணம் தான் 20 ஆண்டுகள் உழைச்சி கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் கிடந்து கஷ்டப்பட்டவங்க அவங்க கடைசி நேரத்தில் வந்து ஒரு அரவணைப்பு கிடைக்குங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது அந்த பையன் வந்து முறையாக வளர்க்கப்படாதனுடைய விளைவால் அவன் பொருளாதாரத்தின் மீது நாட்டம் சம்பாதிக்காதவனாக இல்லை, சம்பாதிக்க தான் செய்கிறான், ஆனால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற நிலைக்கு அவன் போறான்னு சொன்னால் ஒழுங்கான வளர்ப்பு இல்லை அப்படிங்கிறத அழகான முறையில் சொன்னாங்க. அடுத்ததாக ரஹீம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ நம்முடைய தலைப்பை வந்து நாம் என்ன சொல்ல வரோங்கிறத அவங்க கொஞ்சம் விளங்கிக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ மன தடுமாற்றம் வந்து இருக்குன்னு காலையில இருந்துமா விளங்கல, இன்னும் அந்த தடுமாற்றம் தீரல. என்ன நம்மள என்னமோ வந்து
பணம்லாம் அப்படியே சம்பாதிக்கிற பணம் இருக்க மாதிரியும் பணத்தையா அப்படியே கட்டுல அடுக்கி வச்சு டெய்லி பணத்திலே படுத்து தூங்குற மாதிரியும் யாரும் அப்படி தெரியலையே. டெய்லி பாக்கெட்ல தங்கம் வைரம் வைடு இருத்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்து இங்க அதே பணம் 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 திக்கர் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் நமக்கு வந்து ஈமான் இஸ்லாம் மன அமைதி அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியும் நம்மள வந்து என்ன செய்யறாங்கனாக்கா ஒரு ஏறக்குறை தீய சக்தி மாதிரி என்ன செய்யறாங்கனாக்கா அப்படிதான் உண்மையிலே இப்ப அவங்களுடைய பார்வையில பார்த்தோம் சொன்னா சரி இந்த உலகத்திலே ஒரு பெரிய தீய சக்தி யாரும் இந்த டீம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒரு பயான்லாம் பண்ணி பாக்குறாங்க. அது ஏன் அந்த ஆதங்கம் அந்த எடுபடாதுங்கிறது எடுபடாது. அதாவது என்னன்னா ஒரு நாம இங்க இருந்து சில பாயிண்ட சொல்றோம், அந்த பாயிண்ட வந்து கரெக்டா ஒரு பாயிண்டால வந்து கரெக்டா வைக்க முடியாம என்ன செய்யறாங்க சவுண்டா அதை சொல்லி பாக்குறாங்க. ஆனா அது யதார்த்தத்துக்கு முன்னாடி நிக்காது பாக்குறாங்க. அது வேணா கொஞ்சம் கொஞ்சம் யாராவது ஒன்று ரெண்டு பேர் தூங்கி இருந்தா அது விழிக்கிறதுக்கான உதவுமே ஒழிய பாயிண்ட வந்து வலுவா வைக்கிறதுக்கு அது உதவாதுன்னு அவருக்கே தெரியும். சரி, இப்போ வந்து அந்த அணியில இருந்து பேசின ஆளை குறிப்பிட்டு பேச விரும்பல. ஒரு பிள்ளைய வந்து பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அனுப்பிச்சாச்சு. வேலைக்கு போறான். வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வந்து வாங்கி அத்தாவுக்கு வந்து ஒரு சட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு சொன்னான். அல்லது அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆசைப்பட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் என்னத்தையும் ஒன்று வாங்கி புடவைன்னு சொன்னாதான் வம்பு வருதே தலைவர. ஒரு 3000 ரூபாய் புடவைன்னு சொன்னேன். புடவே வேணாம் 3000 ரூபாய் புடவை படாத பாடு பட்டுருச்சு. வேணாம் இப்ப இனிமே சட்டை பேண்ட ஆமா ஏதோ அம்மாவுக்கு பிடிச்ச உடனே வாங்கிட்டு வந்து தரான். சரி, நான் கேட்கிறேன், உங்க மனசாட்சியை கை வச்சு சொல்லுங்க, அவன் அந்த பொருளாதாரத்திலே வாங்கிட்டு வந்த அந்த சட்டையை பார்த்து அந்த இனிப்பை பார்த்து ஏதோ ஒரு பொருளை பார்த்து உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருமா வராதா? கண்டிப்பா கண்டிப்பா வராது. எல்லாத்துக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் வரும். எல்லாரும் பெற்றோர். அதே பையன் அத்தா உங்க உள்ளத்துல என் உள்ளத்துல உங்களுக்கு இடம் வச்சிருக்கேன்னு சொன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். காசையெல்லாம் அவன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். உள்ளத்தையே உங்களுக்காக தந்திருக்கேன் தா, காசு கொடுக்காம. சில தலைவர்களுக்கு இடஒதுக்கீடுக்காக நம்ம போரான்னு வைங்களேன், இஸ்லாமியர்களுக்கு இதயத்துல இடஒதுக்கீடு தந்திருக்கேன்னு சொன்னோமா உனக்கு கோவம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு, கண்டிப்பா வந்துச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும் நீங்க? இதயத்துல எதை வைக்கலாம் முதல்ல குடியான்னு கேட்டீங்க. ஆமா, இப்ப என்னன்னாக்கா இதே மனசு இருக்கு, மனசுதான் பெருசு அப்படிங்கிறீங்கன்னா அப்ப ஒரு மனசுலதான் இடம் கொடுத்தாரு. அப்ப இதுக்கு இடஒதுக்கீடு கேட்டீங்க. அதுலயும் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, அது அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், 40% முஸ்லீம்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாம். நான் கூட ரொம்ப நாளா எனக்கு என்னன்னா பெரிய பெரிய போராட்டம் இந்தியா ஃபுல்லா நடக்குதுடா, 10% ஏன் ஒதுக்கீடு தரலன்னா இவங்களுக்கு முன்னாடி அவன் வழங்கி வச்சிருக்கான் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்ட்டு, அதனால தான் இடஒதுக்கீடு தரலன்னு நினைக்கிறேன். இவ இப்படி வேற என்ன செய்யறாங்க, அந்த ஒரு வாதத்தை வேற முன்னாடி இதுக்கு முன்னாடி காலையில வச்சது நீங்க வந்து பாக்குறீங்க. இப்ப நானே கேட்கிறேன்னா, நம்ம சகோதரர் வந்து ஒரு அழகான விஷயத்தை வந்து சொன்னா அது கடந்து போயிடும். நம்ம இந்த சொல்ல வரக்கூடிய விஷயத்தை வந்து கரெக்டா உள்வாங்கணும். நல்ல மனமே வேணாம், அரக்க குணத்தோட நீ வாழு அப்படி நம்ம சொல்லவே வரல. ஒரு குடும்பத்தோடைய அதிக மகிழ்ச்சிக்கு காரணம் மனமா பணமா என்று சொன்னால் மனம் வேண்டும். பணம் இருக்கும் போதுதான் அது என்ன செய்யுது, அதனால அதிக மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்றோம். அதுக்கு நம்ம சகோதரர் ஒருத்தர் நல்ல ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு குழந்தை, அந்த சகோதரர் நினைக்கிறேன் ஒரு குழந்தைய பத்தி பேசினார் பாருங்க. நீங்களா பாருங்க, அவர் கையில இருந்து பொருளாதாரத்தை செலவு பண்றார். ஒரு வாட்டி கொடுக்குறாரு, 2 வாட்டி கொடுக்குறாரு, 10 வாட்டி கொடுக்குறாரு, 50 ரூபா கொடுக்குறாரு, 1000 ரூபா கொடுக்குறாரு, 500 ரூபா கொடுக்குறாரு. குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தை தர்ம சிந்தனையாக நல்ல மனம் வருவதற்கு எது காரணம்? பணம் தான் காரணம். தந்தை கொடுத்த அந்த பொருளாதார உதவியை அந்த குழந்தை பார்க்கறதுனாலதான் நம்மளும் இந்த மாதிரி தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு 3 வயசுல உருவாயிருக்கு. நீங்க பாருங்க, சில வீடுகள்லாம் சில ஊர்களுக்கே சில கலாச்சாரம் இருக்கு. மேலப்பாளையத்துக்குலாம் போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க உங்க அத்தா அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம், உங்க மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாம், யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு போனா கூட பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சாப்பிடுவாங்க வாப்பான்னு கூப்பிடுவாங்க. அது அந்த மண்ணினுடைய மனம். அந்த மாதிரி எந்த வீடுகளிலே உறவினர்களை நல்லா அரவணைச்சு திருப்திகரமா அனுப்புறாங்களோ அந்த வீட்டினுடைய குழந்தைகள் அந்த மாதிரி அதுல வந்து அப்படி அப்படி அவங்க அழைச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு மனசு தானே காரணமா வரும். பொருளாதாரம் செலவு பண்றாங்கல்ல அந்த மனசு, அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க எந்த டீம்ல இருக்கீங்க எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு. நீங்க வந்து ரெண்டுக்கு பொதுவான ஒரு ஆளு நம்ம சொல்றேன். நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அந்த மனசுக்கே எது காரணமா இருக்குன்னு கேக்குறேன்.
பொருளாதாரம். மனம் பேசின அது பொருளாதாரங்கிற மெட்டீரியலுங்க. காசு எடுத்து காட்டிடுறீங்க, இந்த இருக்கு இது காசு, இது 100 ரூபா, இது 200 ரூபான்னு எடுத்து போய் காட்டிடுறீங்க. மனம்ங்கிறாங்களே, அது எங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க? ஆனா அவங்க வீட்டுல பிறக்கும் போதே ஒரு 1/2 கிலோ 1 கிலோ மனத்தை போட்டு அனுப்பிச்சு விடுறீங்களா அவங்க பிள்ளைங்களுக்கு? அந்த நல்ல மனம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? நாங்கள் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரத்தை பார்த்து பார்த்து அந்த நல்ல மனம் வந்துச்சு. எங்களுடைய தாய் தகப்பன் வந்து விருந்துகள் வச்சு தான தர்மங்கள் பண்ணி அதை எங்க கண்ணால பார்த்து அந்த பொருளாதார செலவு இப்படிதான் சொந்த பந்தங்களை அரவணைக்கணுமோ, காசு பணத்தை கொடுக்கணுமோ, அந்த மருத்துவமனைக்கு போகணுமோ, இப்படி அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை பார்த்து பார்த்து தான் உள்ளத்துல அந்த நல்ல மனங்களே ஏற்படும். மனத்துக்கு ஆதாரமே இந்த பொருளாதாரத்தை வச்சு செலவு பண்றதுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறோம், உனக்கு வந்து டீ பிடிக்குமா காப்பி குடிக்குமான்னு கேட்டா எனக்கு டீ பிடிக்குங்கிறான். ஏன் டீ பிடிக்குங்கிறானா? பழக்கமாயிருச்சு. என்ன பழக்கமாச்சு? பிறக்கும் போதே டீ கப்போட வந்தியா? இல்லையா? அவங்க சின்ன வயசுல இருந்து அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டே டீயை கொடுத்து வந்தா டீ பிடிக்குது, மனசு டீயை விரும்புது. அப்போ ஒரு பழக்கங்கள் தான் என்ன செய்து ஒரு மனிதனுடைய மனதை ஆளக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால், அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அந்த மனத்திற்கே அடிப்படை காரணமாக இருப்பது நாம் பொருளாதாரத்தை செலவு செய்வதுதான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒண்ணு. இரண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட், அல்லாஹ் வந்து தாயை பத்தி பேசும்போது சொல்றான், அவள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தாள், அதனால் அந்த தாய்க்கு நீங்க என்ன செய்யுங்க, பணிவு என்னும் ரெக்கையை தாழ்த்துங்க. நான் கேட்கிறேன், அப்ப தகப்ப என்ன சும்மா தக்காளி தொக்கா? அப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஒரு தகப்பம் தானே, இங்க எல்லாரும் தகப்பம் தானே. ஒரு தாய் வயிற்றிலே சுமப்பது 10 மாசம், ஒரு தகப்பன் தோளிலும் மாறிலும் எத்தனை வருடங்கள் சுமக்கிறான். அதை கண்டு முன்னாடி பார்க்கும் பொழுதுதான், அதனாலதான் எல்லாம் சொல்றான் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க. சொல்றான். ஆமா, நம்ம தாய் மட்டும் சொல்லல, தாய் மட்டும் சொல்ல, தாயும் சொல்றான், தகப்பனையும் சொல்றான். ரெண்டுமே சொல்ல காரணத்தை நான் சொல்றேன். சொல்லுவதற்கான காரணம், இப்ப நம்ம தகப்பன்மார்கள் எல்லாம் வந்து சுமக்கலன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, இவனும் சுமக்கிறான். அதனால தான் எல்லாம் 2 பேருமே சொல்றான். அப்ப தகப்பன் என்ன சுமந்தாங்கன்ற கேள்வி வருதுல்ல. உன் பிள்ளை வந்து உடனே செய்ய மாட்டான், தருதலையா விட்டுருவான், என்னமோ ஃபாரின்ல இருக்காங்க, அது வேற ஒரு பெரிய குற்றச்சாட்டா வருது. ஃபாரின்ல இருக்கவங்க சம்பாதிக்க போயிட்டான், உன் பிள்ளை வரும்போது என்ன செஞ்சிடும், உன்னை கத்தி எடுத்து குத்திடும், நீ வீட்டுக்கு வந்தவன யாருன்னு கேட்கும். எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அவன்? டெய்லி போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் அத்தாட்ட. இங்க இருந்து போனவங்க எல்லாமே வந்து எதுக்காக போனாங்க நான் கேட்கிறேன்? அங்க போனா சந்தோஷமா இருக்கலாம்னு போனாங்களா? அதை பத்தி பயன் பேசுனா இவங்களே 1 மணி நேரம் பேசுவாங்க. இங்க பொழப்பு தளப்புக்கு வழி இல்லாம பொட்டல் காடாக ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல வாழ வழி இல்லாம உண்ண உணவு இல்லாம அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டுல வாழக்கூடிய மக்களுடைய நிலையில நின்று நான் பேசுறேன். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அவர்கள் போனது எதுக்காக என்று சொன்னால் இன்னைக்கு அப்படிதான் இருக்குதா? இன்னைக்குதான் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அதே நிலைமை தான். தொழில் துறைகள் பொய்த்து போன அந்த மாவட்டங்கள்ல இருந்து தான், வறண்ட மாவட்டங்கள்ல இருந்து தான் அங்க போறாங்க அதிகமா. சென்னையில இருந்து போறாங்களா? நீங்க போனீங்களா? நாம் போனோமா? இல்ல இங்க பிழைக்கிறோம்ல. அவர்கள் போனதே எதற்காக என்று சொன்னால், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், அதுக்காக தன்னை என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து தியாகமாக இருந்து போயிருக்காங்க. அப்ப அவங்களுடைய உழைப்பையே கொச்சைப்படுத்தக்கூடிய விதங்கள் என்ன செய்யறாங்க, எடுத்து வைக்கிறது வந்து பார்க்கறோம். அப்படி இல்லை நிலைமை. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து அந்த பிள்ளைகளை வந்து பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு தாய் சுமப்பதை போல தந்தையும் என்ன செய்யறாரு, அந்த குடும்பத்தை சுமக்கிறதை அந்த குழந்தைகள் கண்கூடாக பார்க்கின்ற காரணத்தினாலதான் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் அந்த மன ரீதியாக தந்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, வென்றெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர்களாக வருவார்கள். ஆக ஒரு குடும்பத்தினுடைய அதிக மகிழ்ச்சிக்கு காரணம் மனம் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதிக காரணம் என்பது பொருளாதாரம் அங்கு சேருகின்ற போது கூடுதலான ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஒரு பிரியாணியை சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிடும் போது உங்களுக்கு என்ன ஒரு மனநிலை கிடைக்குமோ, பிரியாணி நல்லதுதான், நம்ம மனசையே என்ன செய்யலாம், மனத்தை அறுக்க வச்சுட்டு வந்து பணமா, பிரியாணி வந்து மனமா, ஸ்வீட் என்ன செய்யுது கடைசியில நீங்க பினிஷிங் பண்ணும்போது அது வந்து பணம், ஒரு மகிழ்ச்சி, அது பணம், அந்த மகிழ்ச்சி தான் பணம் என்றதுதான் எங்களுடைய வாதம். அடிப்படையாக மனசையே விட்டுருங்க அப்படிங்கிறது எங்களுடைய வாதம் கிடையாது. சரி, அது இப்ப நீங்க மாத்தி சொல்லக்கூடாது. இப்போது முகமது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுடைய விஷயத்துல மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் மனம்தான், பணம் கிடையாது. இப்போ இது ஒரு சதவீத அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ இந்த பணம் சொல்கிறாங்கல்ல, பணத்துக்கு பங்கு இருக்குங்கிறத நம்ம காலையிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். பங்கு அறவே இல்லைங்கிறத நம்ம சொல்லலை. பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு சதவீத அடிப்படையில் சொல்கிறதா இருந்தால் ஒரு 30% சொல்லலாம்.
இவங்க காலையில இருந்து நிறைய வாதங்களை வச்சு நிலைநாட்டி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க, அதனால சதவீதம் போட்டுருன்னு முடிவு இல்ல, அதை காலையில இருந்து நிலைநாட்டி கஷ்டப்பட்டு தலையில நின்று 4 விஷயங்களை சொன்னால் அதற்கு மதிப்பளித்து 30ங்கிறது 35 40 வேணா இன்க்ரீஸ் ஆகலாம் அந்த வாத அடிப்படையில. அதே நேரத்துல மனம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நாம சொல்லக்கூடிய சதவீதம் என்பது 90%, 10% என்பது மறைவான விஷயம், அதான் விதி சம்பந்தப்பட்டது. இந்த சதவீத அடிப்படையில சொல்றோம்னு சொன்னா மன மகிழ்ச்சிக்கு எல்லா விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி, ஏன் ஒரு கடை ஊழியர் கூட எடுங்களேன், அனைத்து துறையிலையும் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு மனதிற்கு 90% பங்களிப்பு என்பது இருக்கிறது. இது அடிப்படை. அப்புறம் மனசுனா என்ன அப்படிங்கிற மாதிரி எதிர்தரப்பிலிருந்து கேட்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனது குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உடம்புல ஒரு உறுப்பு இருக்கிறது, அது கெட்டு போச்சுன்னு சொன்னா உடம்புல எல்லாம் கெட்டு போன மாதிரி தான். அது சீர்பட்டு விட்டால் அனைத்து சீர்பட்ட மாதிரி. அது என்னன்னா உள்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஜிகாத் போராளியில சிறந்த ஆள் யாருன்னு கேட்டா அவர் உள்ளத்திலே யார் தன்னுடைய நஃப்ஸை வென்றெடுக்கிறாரோ அவர்தான் சிறந்த போர் செய்யக்கூடியவர். தன்னுடைய உள்ளத்தால் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை கரெக்டா ஜெயிக்கக்கூடியவர் மிகச்சிறந்த ஜிகாத் என்பது அந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ அந்த முதியோர் இல்லம்லாம் சொல்லப்பட்டுச்சு, சொல்லிட்டு சடார்னு அப்படி இப்படிமா போய் பல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு எமோஷன் ஆகி அப்படி இப்படிலாம் ஒரு மாதிரி டைப்பா போய் அது கடக்கப்படுகிறது. ஆனா அதுல சில விஷயங்களை நம்ம நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஜமாத்தின் சார்பாக முதியோர் இல்லம் நடத்தப்படுகிறது, அதுல மற்றவங்க ஸ்பான்சர் பண்றாங்க, அதுல அவங்களுடைய பெருந்தன்மை மனசு இருக்குங்கிறது தனி விஷயம். நம்ம சப்ஜெக்ட் அது அல்ல. நம்ம சப்ஜெக்ட் அந்த பெற்றோர் பிள்ளை, அவங்க தான் இதுல பின்னால இருந்து ஒருத்தர் உதவுறாரு, வைக்கிறாரு, போறாரு, அதெல்லாம் இங்க விஷயம் இல்ல. ரத்த தானம் கொடுக்குறாங்க, போறாங்க, அதெல்லாம் பின்னால. நெக்ஸ்ட் நாம சொல்லது டைரக்ட் ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவு விஷயத்தில் அதுல மனதிற்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கிறது அதுதான் நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம ஜமாத்தில் நடத்தப்படக்கூடிய முதியோர் இல்லம் என்பது நம்முடைய பெருந்தன்மையால் நடக்கிறதுன்னு வேணா எடுத்துக்கிடலாம். நம்ம தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய வாதம் என்பது அது அல்ல. இன்னைக்கு பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்களை கொண்டு என்ன செஞ்சிடறான், நேர முதியோர்களை கொண்டு சேர்த்துறான். காசு கட்டி, இங்க காசு கிடையாது, 12,000 15,000, அவன் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். இவன் என்ன செய்யறான், 25,000 15,000, நான் தான் உனக்கு 25,000 செலவு செய்யறேன்ல அப்படிங்கிறான். இது இதா பேச்சு. இது நீ 25,000 செலவு செஞ்சு முதியோர் இல்லத்துல சேர்க்கப்பட்டால் அது என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? நீ எல்லாம் வச்சு பராமரிக்கணும் அவங்களுடைய முதுமையை, அவங்களுடைய எல்லா உபாதைகளுக்கும் நீ இருந்து கவனிக்கக்கூடிய ஒன்றில்தான் அதுல மகிழ்ச்சி இருக்கிறது. நீ பணத்துல கொண்டு அமௌண்ட போய் சேர்த்துட்டு இது என்ன ஸ்டோரேஜ்? அது ஸ்டோரேஜ்ல கொண்டு வைப்பாங்கல்ல, தக்காளி வைக்கிற மாதிரி, அதே மாதிரி காய்கறி கொண்டு வைக்கிற மாதிரி முதியோர் இல்லத்துல கொண்டு என் பெற்றோரை கொண்டு வச்சுட்டேன்னா இது வெக்கமா இல்லையா? கேட்டா எவ்வளவா, 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்குறான். இப்படி ஒரு சாரார்கள் இருக்கிறார்கள். ரெண்டாவது, பெற்றோர் விஷயத்திலையும் பிள்ளை விஷயத்திலையும் நீங்க கவனிக்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிள்ளைகள் நாளைக்கு நல்ல தரமா வளர்க்கக்கூடிய பிள்ளைங்க நரக கேடயமா இருப்பாங்க இப்படி சொல்றாங்க. அதான் கேடயம்னா நரகத்துக்கு செல்ல விடாமல் பெற்றோர்களுக்கு ஒரு கேடயமா இருப்பாங்க. அது எதை வச்சு சொல்றாங்க? ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதே மாதிரி சொல்றாங்க, மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய நன்மைகள்ல முக்கியமான நன்மைகள் சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள். சாலிகான பிள்ளைகள் இப்ப எப்படி இருக்குது தெரியுமா? ஏற்கனவே அந்த உதாரணங்கள்லாம் சொன்னாங்க, இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். இவனுக்கு லேப்டாப் வேணா வாங்கி கொடுத்துடணும், செல்போன் வேணா வாங்கி கொடுத்துடணும், அதே போல கார் வேணா வாங்கி கொடுத்துடணும். ஆக மொத்தத்தில் இவன் மனுஷன்ட்ட பேச மாட்டான், இரும்புட்ட தான் பேசிட்டு இருப்பான். நம்ம ஒரு இடத்துல ஒரு சம்பவம் சொல்றேன், ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு சகோதரரை பாக்குறோம், அவர் ஒரு 3-3.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். அந்த பையன் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பையன் மனிதர்களை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறான். 2 செகண்ட்ல என்ன செய்யறான்னா, அந்த கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு சரி ப்ரோக்ராம் ஏதாவது உலகம் அந்த பொருளாதாரம் சம்பந்தமா எதையாவது ஒன்று தேடுவான்னு பார்த்தா அது இல்லை. என்னது கேமு? ஆமா, வயசு 25 வயசு, 3 லட்சம் சம்பாதிக்கிறான், பெற்றோர்களை கவனிக்க மாட்டேங்கிறான், எதையும் கவனிக்க மாட்டேன். என்ன பணம் வருகிறது, பணம் வந்தாலும் அங்க மகிழ்ச்சி குறையுது. என்ன குறையுது தெரியுமா? சம்பாதிச்சிட்டாரான். பணம் வந்த உடனே நான் தான் பணத்தை பார்த்துட்டேன்ல. ஒரு வீட்டுல கணவன் சம்பாதிக்கிறாள்,
மனைவி சம்பாதிக்கிறாள், மகன் சம்பாதிக்கிறான், எல்லாரும் சம்பாதிக்கிறான், யாரையும் மதிக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா எல்லாரும் சம்பாதிக்கிறாங்களா, எல்லாரும் பணத்தை பாக்குறாங்களா? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. மனதுக்கு வேல்யூ அதிகம். பணம் இல்லாவிட்டாலும் மனது அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு அந்த சக்தி இருக்கணும். பணம் இருந்தாலும் அதையும் சரியாக புரிந்து கொண்டால்தான் நிம்மதி. பணம் இருந்தா நிம்மதி இல்லை. நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல ஏராளமான அருள் கொடைகள் கொடுக்கும் போது இது என் இறைவனின் அருள் கொடை, நான் நன்றி செலுத்துகிறேனா இல்லையா என்று சோதிப்பதற்காக அப்படிங்கிற அந்த வார்த்தை எதற்கு சொல்லப்படுகிறது? என் மனசு அப்படி சொல்லுது, இது என்னால் வந்தது அல்லன்ட்டு. இன்னைக்கு பணம் வந்தா என்ன செய்யறான்? யாரையும் மதிக்கிறதே கிடையாது. அப்ப பணம் வந்தா அமைதி வரும்னு கிடையாது. பணம் வந்தாலும் மனம் இருக்கணும். நீ அத பணத்துக்கு மேல மனம் தான். ஆமா, பணத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய மனதினுடைய அமைதி இருக்கணுங்கிறத பார்க்கணும். ஒரு தகப்பனார் இருக்கிறாரு, இவன் ஒரே என்ன செய்யறான்? தகப்பனார் சொத்து சேர்க்கிறாரு. இவன் சொத்து சேர்க்கறதுலயே குறியா இருக்கிறான். யாரு? தகப்பனாரு. அவரு ஒரே கடதாவல், 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாரு. அவரு யாருக்கு சொத்து மேல சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் என்ன பாக்குறான்? இவன் சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறத இவன் பாக்குறான். ஒரு நேரம் காலம் வந்த உடனே எப்ப மண்டையை போடுவாரு, எப்ப சொத்தை பிரிக்கலாம். ஏன்னா இப்ப அக்கா தங்கச்சி 3 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், அதுல இவருதான் மூத்த பிள்ளையா, ஆம்பளை பிள்ளையா. சில ஊர்கள்ல பெண் பிள்ளைக்கு என்ன கிடையாது, சொத்து கிடையாதான். குர்ஆன் அப்படியா சொல்லுது. அப்போ இதெல்லாம் பணம் உள்ளவன் செய்யறான், இல்லாதவன் செஞ்சா பரவாயில்ல. பணம் உள்ளவர்களே பணத்தின் மீது வெறி கொள்ளுகிறார்கள். சரியான வெறி கொண்டு கடைசியில தகப்பனார் எப்பவும் வர்ணிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மீது ஒரு நேசம் இல்லாத, அவருடைய பணத்தின் மீதுதான் நேசம் வர்ற காட்சியை பாக்குறோமா இல்லையா? பணமே மரணத்தை எதிர்பார்க்கிற மாதிரி ஆகுது. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். லோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும், வறுமையில் வந்தாலும், கஷ்டத்தில் வந்தாலும் அதை சகிப்பதற்கும் மனசு வேணும். வாழ்க்கையில ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எதை வைத்து நிர்ணயம் செய்வார்கள்? அப்படி சொல்லுங்களேன், தொகுப்பாளர் சொல்லுங்க. ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எதை வைத்து முடிவு செய்வார்கள்? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே கூட சொல்லுங்க. ஆரம்பத்திலே இந்த கேள்விக்கு தானே விட தெரியும். நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், வதஹ்மிலுல் கல்ல, பிறருடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள், வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. இன்னைக்கு நாம உறவுகளை தாண்டி வெளியிலிருந்து ஒருத்தர் சிரமம்னு வந்தா கூட ஏன் நம்முடைய பொருளாதாரத்தை தந்து நன்மையை திரட்டுகிறோம்? தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. இந்த குண வட்டத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறான்னு சொன்னா அதனுடைய அடிப்படை காரணம் பொருளாதாரம் தான். இப்ப தலைப்புக்குள்ள வருவோம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிளை சகோதரர்கள். பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க துவா செய்கிறோம். என்றும் உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ், புளியங்குடி நகரின் நம்பிக்கை. உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ் ஏசி, BIS 916 KDM ஹால்மார்க் ஷோரூம், காந்தி பஜார், புளியங்குடி மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமும் மகத்துவமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்முடைய திருமறையிலே நமக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் சோனத்தின் பக்கமும் நீங்கள் விரையுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய அந்த சோனத்தினுடைய பரப்பளவு எவ்வாறு இருக்கும் என்றால் வானங்கள் மற்றும் பூமியை உள்ளடக்கி இருக்கும். இத்தத்லில் முத்தகீன், இறை நம்பிக்கையாளர்களுக்காகவே இது தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் யாவுக்கும் நாம் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? இந்த உலகத்துல உள்ள செல்வத்துக்காக நாம இந்த செயல்களை செய்யல, நன்மையான காரியங்கள்ல ஈடுபடல, தான தர்மங்கள் செய்யல. இது எல்லாத்துக்குமே சோனம் ஒன்று இருக்குது. அந்த சோனத்துக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்படி எல்லாமே தெரியும். அந்த இதுக்காக தான் அல்லாவும் என்ன செய்யறான், நீங்க விரைந்து வாங்க, இந்த உலகத்தை நோக்கி நீங்க ஓடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு சோனம் தயாரிச்சு வச்சிருக்கிறேன். இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்காக வேண்டி நான் தனிப்பட்ட முறையில ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன், அதை நோக்கி நீங்க விரைந்து வாங்கன்னு சொல்லி காட்டுறான்.
இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இன்னும் அவனுடைய தூதர்களை யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்காகவும் நான் இந்த சோனத்தை தயாரித்து வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் இறை நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ, யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, அவனுடைய தூதரை யார் நம்புகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை நோக்கி தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சோனத்தை நோக்கி அழைப்பு கொடுக்கறான். இப்ப இந்த சோனத்தை நோக்கி வாங்க, இந்த சோனம் என்பது சாதாரணம் அல்ல, இந்த சோனம் என்பது இந்த உலகத்துல உள்ள இன்பத்தை விட பன்மடங்கா இருக்கும், அதை நோக்கி நீங்க விரைந்து வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இன்னும் இந்த சோனத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சோனம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? மால ஐனுராத், எந்த கண்ணும் பார்த்திராத, வல உதுனுன் சமியாத், எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத ஒரு இன்பத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கூட கற்பனையே செய்து பார்த்திராத இன்பத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறானா, அதுவும் கூட இதுதான், ரொம்ப அற்ப சுகம்தான். இதை விட இன்னும் மேலானதா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறதாக ரசூலா சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த உலகத்துல நம்ம நிறைய சிறப்பான விஷயங்களை எல்லாம் பாக்குறோம். கட்டிடங்களானாலும் சரி, நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களானாலும் சரி, உணவுகளானாலும் சரி, ஆடைகளானாலும் சரி, எல்லாமே நம்ம பிரமிப்பா நினைக்கிறோம். நம்மளை விட கூடுதலோட அந்தஸ்துல செல்வத்தோட இருக்கிறவங்களுடைய அந்த ஆடை அலங்காரம், உணவு, அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் எல்லாத்தையுமே நம்ம பெருசா நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க பார்த்த அந்த உணவை விட, நீங்கள் பார்த்த அந்த இருப்பிடத்தை விட, நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னும் ஆடம்பரமான விஷயங்களை விட நான் சிறப்பாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். அந்த வசதிகளை, அந்த இன்பங்களை, அந்த சொர்க்க சோலைகளை எந்த கண்ணுமே இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்காது. எந்த காதும் அது போன்ற இன்பங்களை செவித்தாழ்த்தி கேட்டுறாது. எந்த உள்ளமும் கூட அந்த கற்பனை அளவுல கூட அவங்களுடைய அந்த அலங்காரங்கள் எல்லாம் இருக்காது. அப்படியான ஒரு இன்பத்தை உங்களுக்காக நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது இதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்ம கற்பனையே செய்ய முடியாது. அந்த மாளிகைகள் எவ்வளவு அழகாக இருக்கும், அங்க இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை கற்பனையே செய்ய முடியாது. அப்ப இறைவன் சொன்ன அந்த சொற்பமான விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை நாம இப்ப எடுத்துப்போம். இப்ப அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாசல்களை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்கள்ல யார் யார் நுழைவாங்க தெரியுமா? யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஜோடி பொருட்கள் தர்மம் செய்கிறாரோ அவர் அதன் வாசல் வழியாக, இந்த அல்லாஹ்வுடைய அடியாரே இந்த வாசல் வழியாக நீங்க நுழைங்க என்று அழைப்பு விடுக்கப்படும். அப்போ சொர்க்கத்திற்கு சிறப்பு வாய்ந்த வாசல்கள் 8 வாசல்கள் இருக்கிறது. நோன்பாளியாக இருக்கக்கூடியவங்க அந்த ரையான் என்ற வாசல் வழியாக நுழைவாங்க. அதை தவிர வேற யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டாங்க. தொழுகையாளிகள் அதை வழியா நுழைய மாட்டாங்க. தொழுகையாளிகள் அஸ்ஸலாத் என்ற வாசல் வழியாகத்தான் நுழைவாங்க. சரி, வாசல்ல தானே, இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு நாம நினைக்க தோணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல செய்திகள்ல சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கம் என்பது சாதாரணம் இல்ல, சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் நிறைய விஷயங்கள். அப்போ ஒவ்வொன்னா நம்ம அடுத்தடுத்தா சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 5451 செய்தியா இடம்பெறுது. சொர்க்கவாசிகள் சோனத்துல இருக்கும்போது மலஜலம் கழிக்க மாட்டாங்க, மூக்கு சிந்த மாட்டாங்க, சளி துப்ப மாட்டாங்க, அவர்களுடைய சீப்பு கூட தங்கத்தால இருக்கும். அவர்கள் அந்த நறுமண புகையை நுகர்வார்கள் இல்லையா, அந்த நறுமண புகையை கூட அந்த தூப கலசங்கள் அந்த அக்கில் என்ற குச்சிகளால எரிக்கப்படும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வியர்வை கூட நாற்றம் எடுக்காது. சொர்க்கவாசிகளுடைய வியர்வை கூட கஸ்தூரி மனத்தோட இருக்கும். அனைவருமே ஒரே எண்ணம் கொண்டவர்களாக, ஒரே குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய உயரம் கூட எப்படி இருக்கும்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி 6 அடியோ 7 அடியோ இருக்காது, 60 முழங்களாக இருக்கும். இப்படிதான் சோனத்திற்குள்ளே அவங்க நுழைவாங்க. சோனத்திற்குள் நுழையும் போது கூட பௌர்ணமியை போன்று நுழைவாங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. எந்த கஷ்டமே இருக்காது. நம்ம உணவு சாப்பிட்டோமா அப்படியே இருந்துடலாம். அதை வெளியேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. வியர்வை என்று நமக்கு உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அந்த வியர்வை வெளியேற்றினால் மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நம்ம உடல் உள்ளுக்குள்ள போகக்கூடிய அனைத்தையுமே வெளியேற்றினால் மட்டும்தான் நாம நிம்மதியாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். ஆனா நாளை மறுமை நாள்ல இறைவன் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த சோனம் என்பது எப்படி இருக்கும்? நாம எதையுமே வெளியேற்ற தேவையே இல்லை. அவ்வளவு நிம்மதியாக எந்த ஒரு இயற்கை உபாதைகளுக்குமே நாம உள்ளாக்கப்பட தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை என்ன செய்வான்? இறைவன் நமக்கு கொடுப்பான். அதே மாதிரி இன்னொரு செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 5457 செய்தியா இடம்பெறுது. அதுல ரசூலுல்லாஹ் ஒரு அழைப்பாளர் சொர்க்கத்துல அழைப்பாராம்.
அழைத்து சொர்க்கவாசிகளை அழைத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் எல்லாருமே ஆரோக்கியத்துடனே இருப்பீர்கள், ஒருபோதும் உங்களுக்கு எந்த ஒரு நோய் ஏற்படாது, உயிரோடவோ இருப்பீங்க, என்னைக்குமே நீங்கள் உங்களுடைய மரணத்தை நீங்கள் அடைய மாட்டீர்கள், நீங்க இளமையோடவே இருப்பீங்க, முதுமையே நீங்க அடைய மாட்டீங்க, எப்பவுமே இன்பத்தோடவே இருப்பீங்க, நீங்க துன்பமே நீங்க அடைய மாட்டீங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த அழைப்பாளர் என்ன செய்வாராம், சொல்லுவாராம். சொல்லி முடிச்சோடனே அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய அடியார்களே, இதுதான் உங்களுக்கான நான் ஏற்படுத்தி வைத்த சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்றதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. அப்ப இதுல உள்ள இன்பங்களை பாருங்க, வார்த்தைகள் அளவுல ஒரு சாதாரணமாக தான் தோணும். ஆனா அந்த வார்த்தைகளுடைய உள்ள விளக்கத்தோட நம்ம பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு பெரிய இன்பம் இருக்கா அப்படின்னு நம்மளே நாமளே மிகைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியத்தோட வாழணும்னு தான் விரும்புவான். அவன் செல்வந்தனாகவே இருந்தாலும் சரி, கோடி கோடியான செல்வத்தை அவன் வைத்துக் கொண்டாலும் அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? நாம நோய் நொடி இல்லாம இருக்கணும். எவ்வளவுதான் நம்ம பணத்தை சேர்த்து வைத்தாலும் சரி, நம்முடைய செல்வத்தை மருத்துவமனைக்கு கொட்டாம இருக்கணும்னு எல்லா மனிதர்களுமே ஆசைப்படுவாங்க. ஆனா இறைவன் என்ன செய்யறான், நீ சோனத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னா உனக்கு எந்த நோயுமே இருக்காது, நீ ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோட நீ இருக்கலாம். அதே மாதிரி நீ எப்பவுமே உனக்கு நோயே வராது, நோயால நீ பீடிக்கப்பட மாட்ட, நோயால நீ துன்பப்பட மாட்ட, எப்பவுமே ஆரோக்கியத்தோட திடகாத்திரமாக இருப்ப. அது எப்படி இருப்ப? இளைஞனாக இருப்ப. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் ராதாபுரம் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோபாலப்பட்டினம் கிளை புதுக்கோட்டை மாவட்டம். அந்த சோனத்திற்குரிய சில பண்புகளையும் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டியிருக்கான். திருமறையில 23வது அத்தியாயத்துல சூரத்துல் முஃமினூன்ல 1லிருந்து 11வது வசனங்கள் வரைக்கும் சில செய்திகளை சொல்லி காட்டியிருக்கான். அதுல முதல் வசனம் என்ன? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கான். அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் என்ன? இறை நம்பிக்கையாளர்கள் என்பவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான். அவர்களுடைய பண்புகள் என்ன? எல்லா பண்புகளும் இருக்கும், நிறைய பண்புகள் இருக்கு, நிறைய நல்லறங்கள் இருக்கிறது, நிறைய வணக்கங்கள் புரிந்தவங்க இருப்பாங்க. அதிலேயும் குறிப்பா சில பண்புகள் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டியிருக்கான். அந்த பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் அப்படின்னு சொன்னா, அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய ஒரு பண்பு என்ன? அவர்கள் தொழுகையில் பணிவாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு எல்லாருமே தொழுகை நிறைவேற்றும், ஐவேளை தொழுகையை நிறைவேற்றும், அது அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். அந்த தொழுகையில நாம எப்படி இருக்கிறோம்? அந்த தொழுகையில ஒரு அலட்சியமாக, ஒரு பொடுபோக்குத்தனமாக, ஒரு சோம்பேறித்தனமாக நாம இருக்கிறோமே. இறைவன் என்ன சொல்றான், நீ சோனத்தை அடையணும்னு சொன்னா, வெற்றி பெற கூடியவங்கள நீவனும் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தொழுகை எப்படி இருக்கணும்? பணிவை பேணக்கூடிய விதத்துல இருக்கணும். அந்த பணிவு நம்ம இடத்துல இருக்கிறதா? நாம தொழக்கூடிய தொழுகை இல்ல அந்த விதத்துலதான் இருக்குதா என்பதை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த பண்புகள் நம்ம இடத்துல இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்யணும். நம்ம யாருக்காக வேண்டி தொழுகிறோம்? நமக்காக தான் தொழுகிறோம். இறைவன் நமக்கு செய்த அருட்கொடைகளுக்காக வேண்டி, இறைவன் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக வேண்டி நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறோம். அந்த தொழுகையில நாம படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்துல ஒரு உரையாடலை நிகழ்த்துறோம் என்ற அச்சம் இல்லாம, ஒரு அலட்சிய போக்கோட நாம தொழுகையில நிக்கிறோம். தொழுகையில நிக்கும் போது என்னென்ன எண்ணங்கள் நம்ம இடத்துல வருது? தொழுகையில அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டாலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே வெளியே ஓட ஆரம்பிக்குது. நம்முடைய பணி எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம், நம்முடைய அடுத்த நாளினுடைய செயல்பாடு என்ன, நம்ம இன்று என்ன செய்வோம், நாம அடுத்தடுத்த செய்திகள் என்னென்ன இருக்கு என்பதையெல்லாம் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்து கொண்டே இருக்குது. இதுவெல்லாம் தான் இறைவனிடத்துல ஒரு பணிவில்லாத தொழுகைன்னு நாம சொல்றோம். ஒரு அடக்கம் இல்ல. வானங்களையும் பூமியையும் படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் முன்னாடி நாம நிக்கிறோம்னு சொன்னா நம்முடைய அந்த தொழுகை எப்படி இருக்கணும்? அப்ப அவனிடத்துல ஒரு அடக்கத்தோட, ஒரு பணிவோட நம்முடைய வணக்கத்தை நிறைவேற்றணுமா இல்லையா? இன்னைக்கு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு மனிதரை போய் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அந்த நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே பணிவோடையும் ஒரு அடக்கத்தோடையும் கை கால்களை எல்லாம் அப்படியே கட்டி போட்டவர்களாக ஒரு நிலையில நாம இருப்போம். அப்ப சாதாரண ஒரு மனிதருக்கே இப்படின்னு சொன்னா ஒரு ரப்புல் ஆலமீன் முன்னாடி நாம எப்படி இருக்கணும்? ஒரு அழகான ஒரு அழகிய தொழுகையிலையும் ஒரு அழகு இருக்கணும். அதே மாதிரி அவனிடத்துல நாம பிரார்த்திக்கக்கூடிய விதத்திலையும் ஒரு அழகு இருக்கணுமா இல்லையா? அதைத்தான் இறை நம்பிக்கையாளர்களுடைய ஒரு பண்பாக, முதல் பண்பாக அல்லாஹ் இந்த திருமறையில என்ன சொல்லி காட்டுறான்? நீங்கள் தொழுகையில் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க?
தொழுகையில் பணிவை பேணுவார்கள். அல்லாஹ் அடுத்ததாக இரண்டாவது பண்புல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிலூன், அதாவது அந்த இறை நம்பிக்கையாளர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கான். வீணானதுன்னா என்ன? ஒரு சிறிது நேரம் கிடைச்சா போதும், அந்த நேரத்துல நம்ம இறைவனை பற்றி சிந்திப்பதில்லை, இறைவன் நமக்கு கொடுத்த அருட்கொடையை பற்றி சிந்திக்கிறது இல்ல, இறைவன் நமக்கு கொடுத்த கடமையையும் கட்டளைகளையும் பற்றி யோசிக்காம இறைவன் கொடுத்த அந்த நேரத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறதுன்னு தான் இன்னைக்கு நிறைய சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா இதையெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய செயலாக இருக்க முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கான். இன்னும் சொல்ல போனால் மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், என்ன காரணம், என்ன காரணத்தினால நீங்க சக்கர்ல இருக்கிறீங்க என்று நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வீண அடிப்பவர்களோடு வீணான காரியங்களில் ஈடுபடுவர்களோடு அதிலே நாங்க இருந்தோம், மூழ்கி இருந்தோம் என்று அந்த நரகவாசிகள் சொல்வதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டியிருக்கிறான். அப்ப வீணான காரியங்கள்ல ஈடுபடுவது, வீணான பேச்சுக்கள்ல அதிலே மூழ்கி இருப்பது, அந்த மனிதர்களோடு சேர்ந்து இருப்பது யாருடைய பண்பு? அந்த நரகவாசிகள், சக்கர் என்ற நரகத்துக்கு உரியவர்களுக்குரிய பண்பாக அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கான். ஆனா அதுக்கு மாற்றமாக யாருடைய பண்பு? வீணான காரியங்கள்ல ஈடுபடாம அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை சிந்திப்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சிந்திப்பதற்காகவும் இறைவனை பற்றியே சிந்திக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு வீணான காரியங்கள்ல ஈடுபட மாட்டாங்க, வீணான காரியங்களை விட்டும் விலகி இருப்பாங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கான். அந்த வீணான காரியங்களை விட்டும் வீணான செயல்படக்கூடிய மக்களை விட்டு நாம் என்ன செய்யணும், சற்று விலகி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதையும் அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டிட்டான். அடுத்து 3வது பண்பு என்னன்னு சொன்னா, வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், இந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய இன்னொரு பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஜக்காத்துனா என்ன? ஜக்காத்தும் சதக்காவும் ஒன்று என்றே இன்னைக்கு நிறைய மக்கள் குழப்பிக் கொள்றாங்க. ஜக்காத் என்பது வேறு, சதக்கா என்பது வேறு. ஜக்காத்துனா என்ன? நமக்கு இறைவன் வழங்கிய செல்வங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவை அடையும் போது, அது நகைகளாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்து, அசையாத சொத்து, இப்படி இன்ன பிற சொத்துக்களாக இருக்கும் போது, அது ஒரு குறிப்பிட்ட அளவை அடையும் போது அதில் 100க்கு 2.5% என்ற அடிப்படையில நாம என்ன செய்யணும், ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்யணும். அந்த ஜக்காத் என்பது யார் யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்றும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய திருமறையில 9வது அத்தியாயத்துல 60வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா இந்த ஜக்காத்துன்னு சொன்னாலே இந்த ரமலான் மாதத்துல மக்கள் மத்தியில என்ன விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, 1 ரூபாய் 2 ரூபாய் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் சில்லறைகளாக மாற்றி அதையெல்லாம் கொடுக்கறதுதான் தர்மம், அதுதான் ஜக்காத்து என்று புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஜக்காத் என்பது அது கிடையாது. ஜக்காத் என்பது நாம கொடுக்கலன்னு சொன்னா, நம்முடைய செல்வங்களுக்கு அதை நாம உரிய நேரத்துல உரிய தொகையோட நாம கொடுக்கலன்னு சொன்னா, நாளைக்கு மறுமை நாள்ல கேள்வி கணக்குக்கு உரியதாக அது இருக்கும். அப்ப அதையெல்லாம் விட்டு நாம தவிர்ந்திருக்கணும்னு சொன்னா, நம்முடைய செல்வம் அது அசையக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, அசையாத செல்வமாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்காக வேண்டி நாம என்ன செய்யணும், ஜக்காத்தை சரியான முறையில நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா, இந்த செல்வம் தான் நாளைக்கு அந்த ஜக்காத்துக்குரிய செல்வமாக இருக்கும் பட்சத்துல இது எல்லாம் நாளைக்கு வறுமை நாள்ல என்னாகும், நான் தான் உன்னுடைய நீ சேகரித்து வைத்த செல்வம், ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வைத்தல்ல, இதுதான் நான் தான் உன்னுடைய செல்வம் என்று சொல்லி அந்த கொடிய பாம்பாக, விஷமுள்ள பாம்பாக கொத்தக்கூடிய நிலைகளை எல்லாம் ரசூலா சொல்லி காட்டியிருக்காங்க. இப்ப அதையெல்லாம் விட்டு தவிர்த்திருக்கணுமா, நீ அழகிய முறையில் நீங்க என்ன உங்களுடைய ஜக்காத்தை நீங்க விநியோகம் செய்யணும். அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பாரு, நல்ல முறையில தன்னுடைய செல்வத்தை, அதனுடைய ஜக்காத்தை அழகிய முறையில மக்களிடத்துல கொண்டு சேர்க்கக்கூடியவராக இருப்பார். அதுல ஒருத்தராக நாம இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய செல்வம், நம்மிடத்துல இருக்கக்கூடிய செல்வம் அந்த இலக்கை அடையும் போது அதற்குரிய ஜக்காத்தை என்ன செய்யணும், கணக்கிட்டு அழகிய முறையில கொடுக்கக்கூடியதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் தௌஹீத் நகர் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆதம் ஸ்டோர், பாத்திர வியாபாரம், குன்றத்தூர், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கிளை சகோதரர்கள். அவர்தான் அப்படி கொடுக்கக்கூடியவர் தான் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய திருமறையின் வாயிலாக சொல்லி காட்டியிருக்கிறான். அடுத்து அல்லாஹ் ஒரு பண்பை சொல்லி காட்டுறான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாப்பார்கள், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும், அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனைவிடமோ அல்லது அவங்க இடத்துல இருக்கக்கூடிய அடிமை பெண்களிடமோ தங்களுடைய கற்பை பேணி பாதுகாப்பார்கள்.
இன்னமும் கைரு மலூமின், அவர்கள் பழிக்கப்பட்டவர்கள் அல்லர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்துல இதை யார் மீறுகிறார்களோ, இந்த சட்டத்தை யார் மீறுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறிவிட்டார்கள் என்றும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுறான். அப்ப இறை நம்பிக்கையாளர்கள், அந்த வெற்றி பெற்ற அந்த இறை நம்பிக்கையாளருடைய அடுத்த பண்பு என்ன? கற்பை பேணி பாதுகாப்பார்கள். எப்படிப்பட்டவங்க? தனக்குன்னு உரிய அந்த மனைவியிடத்திலையும் அவர்களுக்குன்னு உரிய அந்த அடிமை பெண்களிடத்திலையும் தங்களுடைய கற்பை பேணுவாங்க. இது அல்லாம வேறு ஒரு வழிய தேடினவங்க மட்டும்தான் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடிமை பெண்கள் என்பவர்கள் இன்றைய காலகட்டத்துல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தோடு அது முடிந்து விட்டது. அடிமைகள்னு சொல்லிட்டாலே அன்றைய காலகட்டத்துல மிகப்பெரிய செல்வம் வைத்ததாக அர்த்தம். இன்னைக்கு எப்படி மிகப்பெரிய விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த செல்வம் வச்சிருக்காங்களோ அதுக்கு ஈடாக இந்த அடிமைகள் இருப்பாங்க. அந்த அடிமை பெண்களிடத்துல உங்களுடைய இன்பங்களோட நீங்க வாழ்ந்துக்கலாம். இது அல்லாத வேற எந்த பெண்ணிடத்திலையும் உங்களுடைய கற்பை நீங்க வீணாக்க கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டிட்டு, இது அல்லாம, மனைவி அல்லாம, அடிமை பெண்கள் அல்லாம வேற இன்ன பிற பெண்களோடு உங்களுடைய இன்பத்தை நீங்க அனுபவிச்சீங்கன்னு சொன்னா அது அந்த வழியை யாரு தேடுறாங்களோ அது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு அல்ல, வரம்பு மீறக்கூடியவங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டியிருக்கான். இன்றைய காலகட்டத்துல இதுதானே நடக்குது. இன்னொரு பெண்ணோட என்ன செய்யறாங்க? தவறான ஒரு வழியில தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் இன்னொரு பெண்ணோட தவறான தொடர்பு வைத்திருக்கணும்னு சொன்னா நேர பார்த்து சந்திக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல. அவங்களுடைய ஒரு தொலைபேசி எண்கள் கிடைத்தால் போதும், அவங்களுடைய அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த பெண்களிடத்துல தவறான ஒரு வழியை நாடக்கூடியவங்களும், இஸ்லாம் காட்டித்தராத ஒரு வழியை அவங்க கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆண்களிடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப இது எல்லாமே நாளைக்கு மறுமை நாள்ல நம்மளுடைய வெற்றியை தடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரு தவறான வழியில விபச்சாரத்திற்கு போறாங்களோ, மனைவி அல்லாத மற்ற பெண்களிடத்துல யாரு தவறான அந்த செயல்பாடுகள்ல ஈடுபடுகிறார்களோ, அந்த தவறான வழியில தன்னுடைய இன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் இது வெற்றி பெற மாட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருந்தாங்கன்னு சொன்னா மூணாவதாக ஷைத்தான் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. ஷைத்தான் என்ன செய்யறான்? உன்னுடைய செயல் அழகானது என்று அந்த இருவருக்குமே அந்த ஷைத்தான் என்ன செய்யறான்னா அவங்களுடைய செயலை அழகுபடுத்தி காட்டியிருக்கான். அதனாலதான் அவங்களுடைய செயல்கள் இன்னும் மென்மேலும் பெருகிக்கிட்டே இருக்கு. அப்ப இது எல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு கிடையாது. அவங்க வெற்றி பெறவும் மாட்டாங்க. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? அடுத்த பண்பு வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஹதீஹிம் ராஊன். அமானிதங்களின் இந்த இறை நம்பிக்கையாளர்கள், வெற்றி பெறக்கூடிய இந்த இறை நம்பிக்கையாளர்கள் அமானிதங்களையும் உடன்படிக்கையும் பேணுவார்கள். இந்த உடன்படிக்கையை யார் பேணி பாதுகாக்கிறாங்களோ, உடன்படிக்கை அப்பாற்பட்டு யாரு நடக்காம மீறாம இருக்கிறாங்களோ அவங்கதான் இறை நம்பிக்கையாளர்கள். இறை நம்பிக்கையாளருடைய பண்பும் ஒன்று அதுதான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டியிருக்கான். இன்னொன்னு என்ன? அமானிதத்தை பேணுறது. அமானிதம்னா பிறருடைய பொருள், அது சிறியதாகவோ பெரியதாகவோ சொத்துக்கள் அடிப்படையிலயோ எது வேணாலும் இருக்கலாம். அந்த அமானித பொருள் நம்மிடத்துல ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஒரு மனிதரிடத்துல ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னா அவர் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அந்த அமானிதத்தை பேணுவாரு. உங்களை நம்பி ஒரு மனிதர் அமானித பொருளாக, அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு உயிராக இருக்கலாம், இல்ல ஒரு பொருளாக இருக்கலாம், அந்த பொருளை உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொருளை நல்ல முறையில் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்று கூட என்ன செய்யலாம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டியிருக்கான். அப்ப நம்ம இடத்துல யாராவது ஒரு அமானிதமாக நம்மை நம்பி ஒரு பொருளை ஒப்படைத்தால் நாம இறைவனுக்கு பயந்து இறை அச்சத்தோட நல்ல அடியார்களுடைய ஒரு பண்பாக நாம் என்ன செய்யறோம்? அதை பேணி பாதுகாக்கணும். அப்பதான் வெற்றி பெற முடியும் என்பதை இதன் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டியிருக்கான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்கள் தங்களுடைய தொழுகையில பேணுதலாக இருப்பாங்க. ஏன்னா இறைவன் நமக்கு விதித்த அந்த ஐவேளை தொழுகையை இன்னைக்கு எவ்வளவு அலட்சியமாக நாம செய்யறோம். தொழுகைக்குரிய நேரம் வந்தும் அலட்சிய போக்காக இன்ன பிற அனாச்சாரியமான காரியங்கள்ல ஈடுபது, வீணான பேச்சுக்கள்ல ஈடுபட்டு நம்முடைய தொழுகையில அலட்சியப்படுத்துறது, தூக்கத்திற்காக நம்முடைய தொழுகையை தியாகம் செய்வது, இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? தொழுகைகளை விட்டு விலகி இருக்கிறோமா இல்லையா? இந்த தொழுகையில நாம சரிவர இருந்தால் மட்டும்தான் மானக்கேடான விஷயங்களை விட்டும் வெட்கக்கேடான விஷயங்களை விட்டும் நாம பாதுகாத்துக்க முடியும் நம்மளே நாமே. இல்லையா இந்த இறை நம்பிக்கையாளருடைய பண்பை விட்டு நாம விலகக்கூடியவங்களா இருப்போம். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? இதைத்தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
இந்த தொழுகை விட்டு இந்த மனிதனை எப்படியெல்லாம் விலகடிப்பது, சரியான முறையில இவன் இருக்கிறான், இவனை எப்படி நாம இந்த மனிதனை எப்படி நாம தவறான பாதையில கொண்டு போகுதுன்னு அவன் யோசிக்கக்கூடிய நேரத்துல நாம அவனுக்கு வழிவிடக்கூடியதாக நம்ம அந்த எதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு வழிவிடக்கூடாது. ஒரு இறை நம்பிக்கையாளராக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருக்கும்போது நம்முடைய அந்த பண்புகள்ல ஒன்றாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாகவும் நாம மாறணும். இந்த அத்தனை பண்புகளும் தொழுகையில் பணிவை பேணுவது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது, அமானிதத்தை பேணுவது, கற்பை பேணுவது, தொழுகையை பேணுவது, இது எல்லாமே உலாய்க்கு ஹுமுல் வாரிசூன், இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சொர்க்கத்திற்கு வாரிசாவார்கள். எந்த சொர்க்கம்? அல்லதீன எரிசூனல் ஃபிர்தௌஸ, புர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு தான் அவர்கள் வாரிசாவார்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் என்ன செய்யறான் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். எந்த சொர்க்கம் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறதோ அந்த சொர்க்கத்திற்கு யாரெல்லாம் அல்லாஹ் வாரிசாக்குகிறான், யார் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அந்த இறை நம்பிக்கையில உறுதியாக இருந்து நல்லறங்கள் யார் அதிகமாக செய்கிறார்களோ, நல்லறத்தால் அவங்களுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வாரிசாக கொடுக்கிறான். இதுல சொல்லப்பட்ட பண்புகளை நாமும் அதிகரித்துக் கொள்ளணும். அந்த பண்புகள் இல்லாவிட்டாலும் இனிமே வரக்கூடிய காலகட்டத்திலே நாம என்ன செய்யணும், அதிகரித்துக் கொள்ளணும் என்பதை நாம விளங்கிக்கணும். அது மட்டும் இல்லாம மரணம் என்பது நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிடமோ மறு நிமிடமோ இல்ல இன்றோ நாளையோ நம்முடைய மரணம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய பெயரை அந்த சோனத்துல பதிவு செய்யணும்னு சொன்னா இது போன்ற நல்ல அமல்களையும் நல்ல பண்புகளையும் நாம வளர்த்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னது போல சொர்க்கத்திலே உயர்ந்த படித்தரத்தில் உள்ள சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாம் அடைவோம், அதில் வாரிசுதாரர்களாக நாம் ஆவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.